ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வென்னாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ எப்படியாச்சும் மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோனை தன்னோட கசினாவே முழுசா மாத்திடலான்னு பார்த்தான். ஆனா எப்ப ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ அதுக்கப்புறமா அவனாலையுமே அவளை கசினா பார்க்க முடியல. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல தாத்தா ஹீரோனை பேத்தி அனௌன்ஸ் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு வர வச்சிருந்திருப்பார்ல, இவன் திடீர்னு வந்து இப்படி மனசுல உள்ளது சொல்லவும் அவளே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டான்னு தான் சொல்லணும். இனி என்ன பண்ண போறோம்னு தெரியல, ஆனா இப்போதைக்கு நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு அவளை எங்கேயோ கார்ல ரொம்ப தூரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்காங்க. இவன் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறானா. ஹீரோனா என்னாச்சு, அப்ப அவ்வளவு நல்லா பேசினாரு, இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, மறந்துட்டாரா பேசினதெல்லாம், இல்ல திரும்ப மனசு மாறிட்டு வரோன்னு அவனைய பாத்துட்டு இருந்துட்டு நம்மள எல்லாரும் அங்க தேடிட்டு இருப்பாங்க. அவங்கள கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றதுங்க. இங்க அப்படியே ஹோட்டல்ல காட்டுறாங்க. தாத்தா ஹீரோனை வாரிசுன்னு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் குடுக்கலான்னு தான் இருந்தாரு. இப்போ இவ காணாம போனதுனால தொலாவிட்டு இருக்காங்க. அத்தை ஹீரோன் கால் வேற பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. நான் என்ன பதில் சொல்றதுங்க, உனக்கு என்ன போய் சொல்றதா கஷ்டம், ஏதோ ஒன்னு யோசிச்சு சொல்லுங்கிறான். எதுக்கு நான் யோசிச்சு போய் சொல்லணும், நானும் அங்க வந்து நீங்க தானே என்ன அங்க கூட்டிட்டு வந்தீங்க, நீங்களே யோசிச்சு போய் சொல்லுங்க. நேத்துக்கு நைட்டு சும்மா இருந்தவன்ட்ட என்ன ஜூரியா பாருங்க, நான் கசினாலாம் உங்க கூட இருக்கவே விரும்பல, நான் கசினா இருக்கிறது கூட உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தானே, பேசி பேசி என்ன பைத்தியக்காரனாக்குனது நீ தானே, இப்ப எதுக்கு கூட்டிட்டு வந்தேங்கிற. ஓ அப்ப நான் நடிச்சதுனாலதான் வந்தீங்க, நீங்களா மனசு வந்து வரலையா அப்படின்னு இவ சண்டைக்கு நிக்கவும் தாத்தா ஹீரோ கால் பண்ணிடுறாரு. ஏப்பா நீ ஜீஜோ இல்லன்னு போயிட்டியாங்க. இல்ல தாத்தா, இந்த ஜூரி பொண்ணு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்தா அவளை காணுமேங்க, அவ ஏன் கூட தான் இருக்கா, உன் கூட இருக்காளா, எதுக்கு என்ன எதுன்னு கேட்கும். இவனுக்கு போய் சொல்ல வரல. ஹீரோனே தாத்தா எங்க அப்பா என்ன பாக்குறதுக்காக சியோலுக்கு வந்திருக்காரு, நீங்க இந்த மாதிரி என்ன பேத்தியா அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்க அவர்கிட்ட இருந்து மொத்தமா விலகி வந்துருங்கிற பயத்துல என்ன தேடி வந்திருக்காரு. அப்பாவோட மனசு கொஞ்சம் நிம்மதியானதுக்கு அப்புறமா என்ன பேத்தின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் தாத்தாங்க. அவரும் சரின்றாரு. பக்கத்துல நிக்கிற அத்தையும் ஆமாமா என்னதான் இருந்தாலும் அவருக்கும் புள்ள மேல பாசம் தானே இருக்குங்க. ஆண்டனி அங்கிள் இருந்துட்டு அப்படி ஒண்ணும் அவர் நம்ம ஜூரிய பெரிய லெவல்ல எல்லாம் வளர்த்தி உள்ளே, அவரே ஏதோ கேம்பிளிங் அடிக்ட் ஓடி ஒளிறவர் தானே சாய்சி பொண்ணு சொன்னுச்சுங்க. தாத்தாவா இல்ல இல்ல அப்படியெல்லாம் அந்த நபரை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது, அவர் அவ்வளவு கஷ்ட சூழ்நிலையிலும் நம்ம வீட்டு பொண்ணு எவ்வளவு அழகா வளர்த்தி இருந்திருக்காரு, இதுவே பெரிய விஷயம், அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஒருவேளை அவரை பத்தின உண்மையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுங்கிறனாலதான் நம்மள பாக்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு கூட அவர் பொண்ணை மட்டும் அங்க கூப்பிட்டு இருந்திருக்காரு, நம்மளும் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கணுங்கிறாரு. இந்த பக்கம் கார்ல ஹீரோயின் சொல்லுங்க எதுக்கு அவசர அவசரமா என்ன தேடி வந்தீங்க. என்னத்த சொல்றது, என்னோட 30 வயசு வரைக்கும் என் தாத்தாவோட அத்தனை சொத்து எனக்கு தானே, இப்படி எல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா, ஹோட்டலுக்காக மத்த எல்லாரும் உழைச்சதை விட நான் தான் அதிகமா உழைச்சேன், அப்படி உழைச்சு சம்பாதிச்ச காசுல ஒண்ணுமே பண்ணாத உனக்கு, அதுலயும் நீ எங்க சொந்த வாரிசு கூட கிடையாது, உனக்கு எப்படி அள்ளி கொடுக்க முடியும், அதனால தான் நல்லா யோசிச்சு திரும்பி வந்தாங்க. அப்பதான் அங்க வச்சு சொன்னதெல்லாம் பொய்யா, இல்ல அப்படி எல்லாம் சொன்னாதானே நீ உடனே அங்க இருந்து கிளம்புவ, இல்லைன்னா காசு காசுப்பட்டு நீ உள்ள புகுந்துட்டேனா. சரி நேத்திக்கு நைட் நீ என்கிட்ட சிலதெல்லாம் சொன்னல, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உன் மனசுல எப்ப இருந்து வர ஆரம்பிச்சுதுங்கவும் எதை கேக்குறீங்க. அதான் நேத்திக்கு நைட் என்ன கண்ணை முடிக்க சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அந்த கண்ணை திறந்துருக்கும் போது சொன்னேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நேத்திக்கு உங்களை கண்ணை மூடி இருக்கும் போது நான் சொன்னதுக்கு காரணமே நான் சொல்றதெல்லாம் நீங்க பொய்ன்னு கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான். என்னது பொய்யா அப்படின்னு நம்ம அதிர்ச்சியாக, ஆமா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம இங்க என்ன பேத்திய சிக்க வச்சுட்டு போயிடுறேன்ட்டீங்க. சரி அட்லீஸ்ட் என் பிறந்த நாளையாச்சும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டா ஸ்னோ வரும்போதெல்லாம் நீங்க பாப்பட்டு எனக்கு ஒரு $50 இல்லைன்னா $100 பிறந்தநாள் பரிசா அனுப்பிச்சு வைப்பீங்கன்னு தான் ஒரு சின்ன டிராமா பண்ண. அதுக்காக நீங்க இப்படி பிசினஸ் பிளான் எல்லாம் கேட்டுட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஜிஜா இன்லாண்டுக்கு நெக்ஸ்ட் ஃபிளைட் கூட இருக்குல்ல, அதுல வேண்டாம் நீங்க போய்க்கோங்க, இங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேங்க. என்னமா சொல்றேன், நான் அதிர்ச்சியை காரை சடன் பிரேக் போட்டு ஓரமா நிப்பாட்டேன். உண்மையிலேயே அப்ப நேத்துக்கு நீ நடிச்சியாங்க. அவள எதுவுமே சொல்லாம வேடிக்கை பார்க்கவும், ஆனா நான் நடிக்கல, ஆக்சுவலா நான் ரியலா ஃபீல் பண்ணி தான் இங்க வந்தங்கவும், வழிக்கு வந்தீங்களான்னு இவ்வளவு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நானும் அப்படிதான் அப்படின்னு அவ சிரிக்கவும் இவனு கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். பாவ இவ கொடுத்த ஆக்டிங்ல ஹீரோவே பயந்துட்டான். ஹோட்டல் லீஜோட அம்மா லீஜு கிட்ட நான் சொன்னேன்ல அந்த பொண்ணை பேத்தியா அனௌன்ஸ் பண்றதுக்கு அவங்க குடும்பமே ரெடியா இல்ல, ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவங்கதான் அவளை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாங்கவும். அம்மா நான் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஜூரிய பத்தி நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன்ல, ஏன்டா அவளை பத்தி பேசினா உனக்கு இவ்வளவு கோவம் வருது, அவளை லவ் கிண்டு பண்றியாங்க. ஆமா லவ் பண்றேன், ப்ரப்போஸ் கூட பண்ணிட்டா, அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா. என்னது என் பையனை அவ ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு அவங்க கொந்தளிக்க, ஆமா ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதனால நான் ஃபாரின் போலான்னு இருக்கேன். என்னடா அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிற வருத்தத்துல நீ ஃபாரின் போறியா. சே இங்க இருந்து அவளால நான் பக்கத்துலயே என்னால பாக்க முடியாதாமா, அதனால அவ கூட ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேங்கிறான். சாய்சிக்கு சொல்ல வேண்டாம், எப்பவும் போல மனசு பொறுக்கல, அவர் என்ன வேண்டான்னு சொன்னது கூட பிரச்சனை இல்ல, ஆனா போயும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பொண்ணு, அதுவும் அவகிட்ட அப்படி என்ன இருக்கு, அவளுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ண. சரி நான் சும்மா விட போறதா இல்ல, நான் இங்க இருந்து டோர்னமெண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் இனி வாழ்க்கையில சேர முடியாத மாதிரி பண்ணிட்டு தான் போவேங்கிறா. எல்லா டிராமாலையும் இப்படி ஒரு கேரக்டர் கிளம்பிட்டு தானா. ஹீரோயின் வந்துட்டு இப்ப என்ன நம்ம எங்க போறதுங்க, எப்படி நம்மளை பத்தின உண்மை தெரிஞ்சுட்டுனா தாத்தா நம்மள வீட்டை விட்டே துரத்திடுவாரு, நம்மளும் ஊரை விட்டு போறதுக்கு தயாரா இருக்கும்னு இவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து தாத்தா கோவப்பட்டு தங்களை மன்னிக்கலனா எந்த ஊருக்கு ஓடி போகலான்னு பிளான் போட்டு அந்த நாட்டுக்கு எல்லாம் விசா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு தான் நாடு விட்டு நாடு போறதுல பயமே இல்ல, அவளும் எந்த ஊருக்குனாலும் அவங்க கூட வரதுக்கு தயார் தாங்கிற மாதிரி தைரியமா இருக்கும். ஜூரி உன்னோட இந்த நம்பிக்கை எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும், நான் எந்த நிலைமையிலையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா இப்போதைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ப எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாது, முதல்ல நம்ம சொன்ன பொய்க்கான மன்னிப்பு நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா தான் வீட்டுல நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதுக்கெல்லாம் இன்னொரு டைம் எடுக்கும், அதெல்லாம் காரணமா வச்சு நீ என்னோட அன்பை சந்தேகப்பட்ட
சந்தேகப்பட்டக்கூடாதுங்க. இல்லையே, உங்க அன்பை நான் எப்பவுமே சந்தேகப்பட்டதே கிடையாது. உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவேன், 1 வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்கல்ல? இல்ல அதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடலாம். ஆனா எங்க போறதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் போகணும். என்னை விட்டுட்டு மட்டும் நீ போயிடக்கூடாது. நான் இதுக்கு உங்களை விட்டுட்டு போறேன். அப்புறம் நீங்க வேற ஜிஜு ஐலாண்ட் போகணும் நீங்கல்ல, கிளம்புங்க. ஜிஜு ஐலாண்ட்ல நான் தான் போய் எல்லாத்தையும் பாக்கணுங்கிற அளவுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் இல்ல. அதை விட இங்க நிறைய வேலை இருக்கு. அப்ப தாத்தா கிட்ட ஏதோ ப்ராஜெக்ட் அங்க நான் தான் பாத்துக்கணும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சொன்னா இருந்தாலும் இப்ப போகணும்னு தோணலன்னு 2 பேருமா வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. இந்த சாய்ஸ் இருக்கால, ஹீரோவை கால் பண்ணி வர வச்சு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு தான் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். என்ன ரீசன் சொல்றதுங்க, உன்னை பாதிக்காத வகையில நீ என்ன பிளேம் பண்ற மாதிரி என்ன ரீசன் கொடுத்தனாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். என்ன தப்பு என் பேர்ல தானங்க. அவளுக்கு இன்னும் கோவம் அதிகமா தான் ஆகுது. ஏன்னா இவ்வளவு நல்லவனா இருக்கிறவன் தன்னை எப்படி விட்டுட்டு போலாங்கிற மாதிரி தான். தாத்தா ஹீரோ கூப்பிட்டு, என்னடா திடீர்னு நீங்க டேட் பண்றதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, பிரேக்கப் பண்றதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, ஜிஜு ஐலாண்ட் போறேன்னா இப்ப போல நீங்க வந்துட்ட, உனக்கு என்னதான் ஆச்சுங்க? சாரி தாத்தா, இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டா, அதுல எனக்கு சரியா முடிவெடுக்க முடியாம போயிருச்சு. இப்ப நான் தெளிவா தான் இருக்கேங்க. இங்க பாரு, இது ஒண்ணு விளையாட்டு விஷயம் இல்ல. ஜூரியை வேற நம்ம சீக்கிரமே அபிஷியல் வாரிசா அனௌன்ஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி சமயத்துல சம்பந்தமான நியூஸே வந்துட்டு இருந்தா ஹோட்டல் பேரு தான் கெட்டு போகும். இனிமேலாச்சும் பொறுப்பா நடந்துக்கோங்கிறாங்க. இது வரைக்கும் ஹீரோ மேல ஒரு ரெஸ்பான்சிபிள் இமேஜ் இருந்திருக்கும்ல, அது அவனே உடைச்சிட்டாங்கிற கோபத்துல தாத்தா கொஞ்சம் இன்னைக்கு பயங்கரமாவே திட்டாரு. அவனுக்குமே கொஞ்சம் வருத்தமாயிடுது. அத்தையும் இதை பார்த்துட்டு இருந்துட்டு, பாவமா நம்ம சென்னி இது வரைக்கும் தாத்தா கிட்ட திட்டு வாங்கினதே இல்ல, அவர் பாராட்டுற விதமா தான் எல்லாமே நடந்துகிட்டான். ஆனா இன்னைக்கு ரொம்பவே திட்டாரு பாரு, அவனுக்கு மூஞ்சியே இல்லங்கவும் ஹீரோனுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் தான் புரியுது. அதனால அவன் பின்னாடியே போறா. ஆனா இவளுக்கு பெருசா ஆறுதல் சொல்லவும் தெரியல. அதனால அவனை உட்கார வச்சு உங்களுக்கு பாட்டு பாடி காட்டுட்டுமாங்க, சரி என்னமோ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசனையில தான் அவன் இருப்பான். பட் இவ்வளவு ஃபன்னா ஒரு லவ் சாங் பாட ஆரம்பிக்கிறா. அதுலயே அவ கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கவும் ஹீரோவே அவனை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவன் அப்படி சிரிக்கவும், நீங்க இப்படி சிரிச்சுட்டே இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் பக்கமா வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வேற ஓடி போயிடுறாளா. ஹீரோக்கு அவ பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கு. இப்ப அப்படியே ஊரை விட்டு போன ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் ஏதோ கப்பல்ல வேலை செய்யறதா தானே போயிருந்திருப்பாரு. அந்த கப்பல் அப்படியே ஜப்பானை கிராஸ் பண்ணவும், சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரை பார்த்துன்னு ஊருக்குள்ள இறங்கி இருக்காரு. செக்ரட்டரியும் ஒரு வயசான தம்பதிகள் கிட்ட விசாரிச்சிருந்திருப்பாள்ல, அவங்கள தேடி பிடிச்சு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, உன்னை ஏன்பா நாங்க மறைக்க போறேன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட உன்னை தேடி ஒரு பொண்ணு இங்க வந்துச்சு, என்ன தேடியா யாரு அப்படின்னு அவர் ஆச்சரியப்படவும், ஏதோ கொரியால பெரிய பணக்கார குடும்பமாட்டு இருக்கு, அவங்க வீட்டு வாரிசு காணாம போயிருச்சு, அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமான்னு தான் கேட்க வந்தாங்க. யாரு? அதான் உன் வீட்டு பக்கத்துல இருந்துச்சு குட்டி பொண்ணு ஹனா அப்படிங்கவும், அப்புறம் வேற என்னெல்லாம் கேட்டாங்க. அந்த ஹனா பத்தி தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. நீயுமே அந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறமா காணாம போனதுனால அதுல நீயுமே இறந்து போயிட்டு தான் நாங்க சொல்லிட்டோம். என்ன தேடி அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம் இங்க வந்தாங்களா? அப்ப அவங்ககிட்ட ஹனா பத்தின விஷயத்த சொன்னா நம்மளுக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும்ல, நீ உண்மையான தகவல் கொடுத்தாதான் சன்மானம் கிடைக்குங்க. என்கிட்ட ஒரு உண்மையான விஷயம் இருக்கு, நான் ஹனாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தேங்க. அந்த வயசான தம்பதியர் இவர் சொல்றத நம்புறது இல்ல, ஏன்னா இவர் எப்பவுமே போய் சொல்லிட்டு அலைவர் தானே, அதனால இவர் பேச்ச சீரியஸா எடுத்துக்கல. ஆனா அவர் ரொம்ப சீரியஸா ஹீரோ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு கொரியா கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்க லீஜு ஹீரோயின் அந்த சீக்ரெட் ஸ்பாட் கூப்பிட்டு இருந்திருப்பான். நான் சீக்கிரமே நியூயார்க் போறேன், நீ என் கூட கிளம்புறதுக்கு தயாராரு. நான் இதுக்கு வரணும். ஆமா, இங்க இருந்தா எப்பவும் என் ஃப்ரெண்டை மட்டும் தான் உன்னால பாக்க முடியும்ட்ட, அங்க போயிட்டா நம்ம 2 பேர் மட்டுமா இருக்கலாம்ல, நீ என்ன பார்த்துதான் ஆகணும், என் மனசுல உள்ளதை ஒரு நாள் நீ தெரிஞ்சுட்டு தான் ஆகணும், அப்படியே உன் மனசு என் பக்கமா சாஞ்சுதான் ஆகணுங்க. இல்ல நான் எங்கேயும் வர மாட்டேன், என்னால சென்னை விட்டுட்டு வர முடியாது, நான் எங்க போறதா இருந்தாலும் அவர் கூட தான் போவேங்க. நீ இன்னும் அவனை நம்பிட்டு இருக்க, அவனால உன்னை வாரிசா அனௌன்ஸ் பண்றதுல இருந்து டெம்பரரியா அவன் தடுத்து வைக்க முடியும், மத்தபடி நீ தான் அவனோட காதலின்னு அவனால யார்கிட்டையும் தைரியமா சொல்ல முடியாது. ஏன்னா உன்னை விட அவன் அவனோட ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். எனக்கு என் ஃப்ரெண்டை பத்தி நல்லாவே தெரியும், நான் சொல்லிருக்கேன்ல சென்னோட கசின் இறந்துட்டா, அந்த இடத்துல முழுக்க முழுக்க அவனோட குடும்பமே ஒன்ன மட்டுமா தான் வாரிசா நம்பிட்டு இருக்கு. அது இல்லன்னு சொன்னா அவங்க எல்லாரோட மனசும் உடைஞ்சு போயிடும். அதுக்கு கண்டிப்பா சென் எந்த காலத்திலயும் அலோவ் பண்ண மாட்டான். ஏதோ அவன் உணர்ச்சி வசப்பட்டு இப்போ உன்னை தேடி வந்துட்டான்னு நினைச்சு நீ அதுல மயங்கிடாத. அப்படி நீ அவனை நம்பி ஏமாந்தேன்னா பின்னாடி உனக்கு தான் வலி அதிகமாகும். அதுல இருந்து உன்னை நான் காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, எந்த வழியா இருந்தாலும் நான் அவர் கூட இருந்து அனுபவிச்சுக்கிறவங்கவும் இவனுக்கோ கோவம் ஆயிடுது. நான் எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு என்ன என் மனசு புரியவே மாட்டேங்குதா? இங்க பாரு, நீ பிடிக்கலன்னு சொன்னாலும் என்னால உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். இல்ல என் ஃப்ரெண்ட் அவன் வாயாலேயே உன்னை என் கூட போகணும் என்னால சொல்ல வைக்க முடியுங்க. என்ன மிரட்டுறீங்களாங்க? ஆமா, நான் நல்லவன் தான், ஆனா எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான், அவனை வீணா வம்பு கிழக்காதீங்கன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவமா பேசிட்டு போறான். ஆனா அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், ரொம்ப நல்லவன். இங்க அதே சமயத்துல சாய்ஸி ஹீரோட வீட்டுக்கு ஹீரோனை பத்தின எல்லா உண்மையும் தாத்தா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருப்பா. கரெக்டா அப்போ லீஜுவும் ஹீரோயினும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. தாத்தாவுமே நடந்த சம்பவத்துக்காக சாய்ஸி கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. சாரிமா, என் பேரன் மனசு உடைச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இது இப்படிதான் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன், பட் இவ்வளவு மோசமா இது முடிஞ்சிருந்திருக்க வேண்டாம், நீ என் பேத்தி வேற நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு அவ அன்னைக்கே என்கிட்ட சொன்னால, சோ அவளோட ஃப்ரெண்டா நீ எப்பனாலும் இங்க வந்துட்டு போலாம், எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லங்கிறாரு. அது போக அவரு ஹீரோயின் கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கத சாய்ஸி அப்படியே பாத்துட்டே இருக்கா. அப்பதான் அவளுக்கு தோணுது, நம்ம உண்மையை சொல்றதை விட சொல்லாம அப்படியே விட்டுறதுதான் இந்த சிச்சுவேஷனுக்கு நல்லதுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறா. அப்படியே ஹீரோயின் கிட்டையும் பேச்சு கொடுக்குறா. தாத்தா அவன் மேல ரொம்ப பாசமா இருக்காராட்டு இருக்கு, ஒருவேளை உண்மையான
பேத்தியே இப்போ உயிரோட முன்னாடி வந்தாலும் அவர் ஒன்னதான் பேத்தியா செலக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எனக்கும் சென்னுக்கும் ஏன் பிரேக்கப் ஆனிச்சுன்னு உன்ன காரணம் தேட சொன்னேன்ல, அந்த காரணம் என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சிருந்திருப்பியே, ஏன் எனக்கு கால் பண்ணி சொல்லலங்க. ஹீரோனுக்கு இவர் பேசுற டோனே பிடிக்கல, அதனால சாரின்னு சொல்லிட்டு அவ எழுந்து ரூமுக்கு போக இவளும் பின்னாடியே வந்தாரா. அங்க ஓரமா இருக்கிற ஸ்னோ கிளாஸ பாக்கவும், ஓஹோ இது இன்னைக்கு நேத்து நடக்கல, அப்போ ரொம்ப நாளாவே உங்க 2 பேருக்குள்ள எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு இந்த கிஃப்ட் முதல்ல அவளுக்கு நினைச்சு ஆசையா இருந்திருப்பாள்ல. அந்த ஏமாற்றத்தோட அந்த கிளாஸ் அப்படி கீழே போட்டு உடைக்கலான்னு வருவா. அதுக்குள்ள லீஜு அங்க வந்து தடுத்து நீ பாட்டி, இது ஒன்னும் பொருள் இல்ல அப்படின்னு அவளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவும், அப்ப உனக்கு எல்லா உண்மையும் முன்னாடி இருந்தே தெரிஞ்சிருந்திருக்கு. சரி நான் எதையும் உடைக்கல, நான் இங்க வந்தது காரணமே எல்லா உண்மையும் சொல்லி உன்னையும் சென்னையும் மொத்தமா பிரிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இப்போதைக்கு நான் உண்மையை சொல்லாம இருந்தாவே நீங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருப்பீங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதுவே எனக்கு போதுன்ட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடறாளாம். லீஜு அந்த ஸ்னோ கிளாஸ் கொண்டு வந்து ஹீரோயின் கையில கொடுத்துட்டு, பாத்தியா இதத்தான் நான் சொன்னேன், இதுதான் உங்களோட உண்மையான நிலவரம், நீ உண்மையிலேயே கசின் இல்லன்னு தெரிய வந்துச்சுன்னா தாத்தா அவங்க 2 பேரையும் மன்னிக்கவும் மாட்டாரு, ஏத்துக்கவும் மாட்டாரு. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு காரணமான நீயே இந்த குடும்பம் உடையறதுக்கும் காரணமா இருப்பேன். அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கலாம் தான் நான் நம்ம 2 பேருமா ஃபாரின் போலான்னு சொன்னேன். நீ சீக்கிரமே புரிஞ்சுட்டேனா என்கிட்ட ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கிறான். செக்ரட்டரி யோனாக்கு இந்த ஜப்பான்ல இருக்கிற வயசான தம்பதியிட்ட இருந்து காலு, நீங்க அன்னைக்கு நாள் உங்க பாஸோட கசினை பத்தி விசாரிக்க வந்தீங்கல்ல, அவங்க இன்னும் உயிரோடு இருக்கதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்கவும், யோனா இந்த சந்தோஷமான விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல இந்த முறை அவனே நேரடியா விசாரிக்கிறதுக்காக ஜப்பான் கிளம்பி போறான். அந்த தம்பதியர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க போட்டோல காட்டின அந்த அப்பா பொண்ணு இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்க, அவர் வேற கொஞ்சம் நிறைய பொய் பேசுவாரு, இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல பொய் பேச மாட்டாங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் சொன்னபடி பார்த்தா ஏதோ அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ இவர் காப்பாத்தினதா சொல்றாரு, நீங்க வேண்டா அந்த கோணத்துல விசாரிச்சு பாருங்க, ஏன்னா நாங்க செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிருந்த அந்த 2 நபரும் உயிரோடு இருக்காங்கன்னா அவர் சொல்ற அந்த கசினும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. முத முறையா அந்த கசினை தேட ஆரம்பிச்சிருந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சோ அந்த டைம்ல நிலநடுக்கத்துல பாதிக்கப்பட்டிருந்தவங்க எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க அதுக்குள்ள ஹீரோன் அப்பா ஹீரோவை தேடி ஹோட்டலுக்கே வந்தாச்சு. நான் ஹோட்டல் ஓனரை பார்க்கணும், அவரோட கசினை பத்தி பேசணும்னு அவர் அங்க ரிசப்ஷன்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அவர் பேசுற ஸ்டைலு, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாமே கொஞ்சமா அந்த இடத்துக்கு ஒத்து வரதுனால யாருமே அவரை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அந்த ஹோட்டல்ல தானே சாய்ஸியும் தங்கி இருக்கா. அவ இதை நோட் பண்ணிட்டு, நீங்க அங்க ரிசப்ஷன்ல என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு அவரை தனியா கூப்பிட்டு கேட்கவும், நீங்க டென்னிஸ் பிளேயர் தானே, நீங்க தானே இந்த ஹோட்டல் ஓனரோட லவரு, உங்களை பத்தி நியூஸ் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா நான் அவரோட லவர் தான், நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஹோட்டல் டைரக்டர் கிட்ட பேசணும் நீங்கல்ல, அத சொல்லுங்கவும், அது சீக்ரெட் ஆச்சு, யார்கிட்டயும் சொல்ல முடியாதுங்க, அது உங்களுக்கு தான் சீக்ரெட். ஆனா சென்னோட லவரான எனக்கு அவரை பத்தின எல்லா உண்மையும் தெரியும், அவர் அவரோட கசினை தேடிட்டு இருக்காது, அதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்காருன்னு இவளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் ரொம்ப சீரியஸா இவ பேசவும், அப்ப இவங்கள்ட்டே நம்ம சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு, நான் குடுக்கற தகவல் ரொம்ப வேல்யூபிளான விஷயம், அதுக்கு எதுவும் சன்மானம் கொடுப்பீங்களாங்க, நீங்க குடுக்கறது உதவிகரமான தகவலா இருந்துச்சுன்னா நீங்க கேட்கறத விடவே அதிகமா பணம் கொடுப்பேங்கிறா. அப்ப சொல்றேன்ட்டு இவரும் கதை சொல்றாரு. அந்த நிலநடுக்கத்துக்கு முந்தின நாள் ஹீரோயின் அப்பாக்கு ஹாங்காங்ல ஒரு வேலை கிடைக்கிறதா ஆர்டர் வந்திருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரு ஒரு பொண்ணுமா பக்கத்தூருக்கு நைட்டா கிளம்பி போயிருந்திருப்பாங்க. வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிய வரவும் தான் வீட்டுக்கு வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்காக காலையிலேயே வர அவங்க இருந்து தெருவே மொத்தமா செதஞ்சு போயிருந்திருக்கும். ஏன்னா அதிகாலை 4 மணிக்கு நிலநடுக்கம் வந்துருச்சு, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இடிபாடுகள்ல சிக்கி இருக்கிறவங்க எல்லாம் அங்கங்க மீட்பு படையினர் எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க எப்படியே இவங்க வீடு இருந்த லொகேஷனையும் தேடி பிடிச்சாங்க. அந்த இடத்துல வீடும் இல்ல, வீட்டுக்குள்ள இருந்த பொருட்களும் இல்ல. அப்ப ஹீரோயின் தான், அப்பா அங்க பாருங்க ஹானா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி அவளுக்கு தலையில அடிபட்டு இருந்திருக்கு. ஹீரோயினோட அப்பாவுமா சேர்ந்து அவளை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அந்த ஹனா தான் ஹீரோட கசின். அப்ப இருந்த சூழ்நிலையே ரொம்ப மோசமா இருந்துச்சு. இவரும் இவரோட பொண்ணு வாழ்றதே பெரும்பாடா இருந்தப்போ அங்கிருந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே அவளுக்கு நம்ம செய்யற பெரிய உதவின்னு நினைச்சிட்டு இவங்க ஊரை விட்டு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. பட் அந்த ஹனா பொண்ணு இறக்கல, அவ காப்பாற்றப்பட்டுட்டா அப்படிங்கிற செய்தி சாயிசிக்கு ஒன்னும் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன்னா அவ இறந்து போயிருந்திருக்கணும், அவளோட இடத்துல நிரந்தரமா ஹீரோயின் கசினா இருக்கணும் அப்படிங்கறதான அவளோட ஆசை. சோ ஹீரோயின் அப்பா கிட்ட நீங்க மிகப்பெரிய உண்மையை தகுந்த சமயத்துல வந்து சொல்லிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு நிறைய பணம் கொடுத்து, இதுக்கு மேலயும் இந்த உண்மையை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இங்க வீட்லயா ஹீரோயினுக்கு இந்த சாயிசி பேசினது, அப்புறம் லீஜோ கன்ஃபஸ் பண்ணது, நான் நினைச்சா இங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் காப்பாத்த முடியும், நீ ஏன் கூட வந்து இருப்பான்ல, அவளுக்கு எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. வாசப்படுறது என்னமோ ஹீரோ தான், ஆனா அவனால அவன் ஃபேமிலியா இல்ல தானா அப்படின்னு வரும்போது யாரை செலக்ட் பண்ணுவான்? அப்படி தன்னையே அவர் செலக்ட் பண்ணாலும் அதனால பெருசா பாதிக்கப்பட போறது இந்த குடும்பமாச்சே. பெசாம சொல்லாம கொள்ளாம நம்ம இங்க இருந்து போயிடலாமான்னு இவளுக்குள்ள பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கு. இதுல லீஜு வேற ஹீரோனை கால் பண்ணி ஹோட்டலுக்கு வர வைக்கிறான். அவ என்ன முடிவு எடுத்திருக்கான்னு கேட்டுக்கிறதுக்காக. சாரி லீஜு, என்னால உன் கூட வர முடியாது, நான் எங்க போறதா இருந்தாலும் என் செயின் கூட தான் போவேன்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். என்னால அவர் நம்பிக்கையை உடைக்க முடியாது. ஒருவேளை இங்க பிரச்சனை அதிகமாயி நான் எங்கேயோ போற மாதிரி இருந்தாலும் தனியா தான் போவனே தவிர்த்து உங்க கூட வர மாட்டேங்க. நினைச்சேன் நீ இந்த பதில் தான் சொல்லுவேன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். இப்ப என்ன சொல்றது, நீ என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்தணுமா? அதுதான் பண்ணி ஆகணும். அது நடக்குமா என்னன்னு தெரியல. பட் பி ஹாப்பி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சோகமா எழுந்துச்சு போறான். போகும்போதே ஹீரோ கால் பண்ணி, என்னடா ஜப்பான்ல இருந்து வந்துட்டியா, இங்க ஜூரி ரொம்ப குழம்பி போயிருக்கா, அவகிட்ட ஏதாச்சும் பேசுன்னு சொல்லிட்டு மனசே இல்லாமதான் கிளம்பி போறான். ஹீரோ ஹீரோனை தேடி வந்து, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கவும், சரி என்னால உங்களுக்காக எத்தனை வருஷம் நாள் வெயிட் பண்ண முடியும், ஆனா இப்படி பொய்யா பேசி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படின்னா நீ இனிமே போய் சொல்ல வேண்டாங்கிறான். என்ன சொல்றீங்க, இதோட எல்லா பொய்யும் ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிற, ஏன்னா என் கசின் உயிரோட தான் இருக்கா. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்ப உங்க கசின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களாங்க, அவ உயிரோட தான் இருக்காங்கிறது அவ கடைசியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ரெக்கார்ட்ஸ பார்க்கும்போது தெரியுது. ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, நான் தேடிட்டு இருக்கேன். அப்ப நம்ம தாத்தா கிட்ட போய் இப்பமே உண்மையை சொல்லிடலாமாங்க, இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடு, என் கசின் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அந்த உண்மையும் தாத்தா கிட்ட சொல்லிட்டு நம்மள பத்தியும் சொல்லணும்னா எல்லாமே சரியாயிடும். அப்படியே எல்லாமே சரியாயிடுமா, நம்ம சொன்ன பொய்ய சரி பண்ணிடலாம். ஆனா நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்ப தாத்தா ஏத்துக்கு வர என்னன்னு தெரியல. அந்த சமயத்துல நீ என் கூட எங்கனால ஓடி வரக்கு தயாரா தானே இருக்காங்க. ஆமா கண்டிப்பா அப்படின்னு அவ சொல்லவும், இவன் உன்னை பாசமா அவ தலையை தடவி நெத்தில கிஸ் பண்ணுவானா, அவள மூஞ்சி தொங்க போட்டுக்கிறா. அவனா குடிஞ்சு, என்ன மேடம் ஏதோ டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இருக்கு, ஆமா உங்க கசின் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் எதுக்கு இன்னும் என்ன கசினாவே ட்ரீட் பண்றீங்க, நீங்க என்ன லவராவே பாக்கலையே அப்படின்னு வாய்க்கிலேயே முடங்க, இல்ல புரியல எனக்கு கேட்கலங்கவும் அவ டக்கு நிமிர்வாளா. இவன் உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவளை லிப்ஸ்ல கிஸ் பண்ணிடுறான். ஏதோ 2 பேரும் அவசரத்துல கிஸ் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு. இப்ப அப்படியே கார்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். ஒருத்தர் பாத்துக்கிறக்கே ஆக்வர்டா இருக்கு. ஹீரோ தான் நிலைமையை சமாளிக்கிற விதமா அன்னைக்கு ஒரு சாங் பண்ணல, அது நல்லா தான் இருந்துச்சு, அதை கூட பாடுங்கவும், இப்ப என்ன பாடுற நிலைமையிலேயே இருக்கேன்னு ஹீரோயின் கார்ல உள்ள மியூசிக் பிளேயர்ல பாட்டு போட்டு விட, அதுலயுமே அவ பாடின பாட்டு தான் ஓடுது. அதுவும் எப்ப பாடினதுன்னா, முன்ன இவங்க ஒரு கிராமத்துக்கு போயிருந்திருப்பாங்கல்ல, அங்க அந்த கிராம தலைவரோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன்ல ஒரு பாட்டு பாடியிருந்திருப்பா. அதுவும் ஒரு லவ் சாங் தான், ஃபீமேல் வாய்ஸ் சாங். லவருக்காக அவ ஸ்டார்ஸ் கூட வானத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து தரதா மீனிங் உள்ள சாங். இவ்வளவு ஹீரோக்காக ஒரு ஸ்டார் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இருந்து எடுத்து இருந்திருப்பாள்ல, அந்த ஸ்டார் எனக்கு கூட அது எனக்கு தான் சொந்தங்க, வேணா இன்னொன்னு குடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு அவ மொபைல்ல அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ ஹீரோ சிரிச்சதெல்லாம் போட்டோ எடுத்து இருந்திருப்பாள்ல, அதெல்லாம் ஒவ்வொன்னா காட்டுறா. ஏய் நீ என்ன அப்போ முன்னே என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தியாங்க, சைட்ல அடிக்கல, நீங்க சிரிக்கும் போது அழகா இருந்தீங்கன்னு 2-3 போட்டோஸ் கிளிக் பண்ணி வச்சேன் அப்படின்னு அவசரமா மொபைல் எடுத்து மறைச்சு வைக்கிறா. அவ அப்படி பண்றது கூட அவனுக்கு கியூட்டா தான் இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டாரை தேடி பிடிச்சி எடுத்து அவருக்கு கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறா. இருந்தாலும் இல்ல இந்த ஸ்டாருக்கு பின்னாடி எனக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த ஸ்டாரை மட்டுமா போட்டோ எடுத்து அதை ஹீரோக்கு அனுப்பிச்சு வைக்க, அவனும் அந்த போட்டோ பார்த்துட்டு இவற்று இருந்து ஒரு பொருளை கூட வாங்கிட முடியாது, பயங்கர உஷாருன்னு நினைச்சுக்கிறான். ஹீரோயின் அப்பா ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிடுறக்கா ஹீரோயினை கூப்பிடுறாரு. என்னப்பா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணுமா, இப்படி நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடுங்கிறது தானே உன்னோட ஆசை, உன் இஷ்டத்துக்கு சாப்பிட அப்பா பில் பே பண்றேங்க, ஏதுப்பா உனக்கு இவ்வளவு பணம், அதான் கப்பல் அப்பா கிளீனிங் வேலைக்கு போயிருந்தேன்லாமா, கப்பல்ல கூட்டி துடைக்கிற வேலைக்கு தானே போனீங்க, நடுக்கடல்ல கப்பல் நின்னா இறங்கி உங்களை தள்ளலாம் ஒண்ணு வைக்கல இல்ல, அதுக்கு எப்படி உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சதுங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருந்த கப்பல்ல ஒரு பணக்கார பிசினஸ் மேன் இருந்தாரு, அவரு ஒரு நாள் அழகா சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே கவனம் இல்லாம கடலுக்குள்ள விழுந்துட்டாரு, பக்கத்துல நீச்சல் தெரியும்ல, உடனே குளிச்சு அவரை காப்பாத்திட்ட சந்தோஷத்துல அவரு கை நிறைய பணம் கொடுத்தாருமா, எனக்குற அளவு பணம் கிடைச்சதும் எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்து உடனே தேடி வந்துட்டேன், கதெல்லாம் நல்லா தான் இருக்கான நம்புற மாதிரி இல்லையே, நம்பிதாமா ஆகணும், அதனாலதான் இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கதை சொல்லி சமாளிக்கவும் ஹீரோனும் நம்பிடுறா. அப்புறம் என்னமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அப்பா கை நிறைய பணம் வச்சிருக்கேன், பழையபடி நம்ம ஜிஜோ ஐலாண்டே போய் செட்டில் ஆயிடலாமாங்க, எனக்குமே இந்த சியல் வாழ்க்கை பிடிக்கலப்பா, நான் ஒருத்தட்ட வேலைக்கு இருக்கிறதா சொன்னேன்ல அவர்கிட்ட பேசிட்டு ஜிஜோ ஐலாண்டே போயிடலாங்கிறா. லீஜி ஹீரோ கால் பண்ணி என்னடா டென்னிஸ் விளையாடலாமான்னு கேட்க, அவனும் சரின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. பால முதல்ல நீ ஸ்ட்ரைக் பண்றியா இல்ல நான் ஸ்ட்ரைக் பண்ணட்டுமாங்க, சாரி சென் இன்னைக்கு எனக்கு விளையாடுற மூட் இல்ல, இருந்தாலும் உன்னை எதுக்கு வர வச்சேன்னா எனக்கு நீ ஒண்ணு குடுக்கறதா சொல்லிட்டு அதை குடுக்கற மாதிரி குடுத்துட்டு திரும்ப நீயே எடுத்துட்டு போயிட்ட பாத்தியா, ஒரு மாதிரி கோவமா இருக்குடா, உன்னை அடிக்கணும்னு தோணுது அப்படின்னு கையில உள்ள பேட்டை கீழே போட, சரி எப்படி ஒரு அடி அடிக்க போறியா இல்ல 2 அடி அடிக்க போறியான்னு ஹீரோவும் அவன் பேட்டை கீழே போட, உன்ன மாதிரிலாம் நான் மெதுவா அடிக்க மாட்டேன் வலிக்கிற மாதிரி அடிக்க போறேன்னு சொல்லி முடிக்க முன்னாடியே லீச்சு ஒரே குத்து ஹீரோவோட உதடெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவனே கையை பிடிச்சு தூக்கி விட்டு இப்ப கொஞ்சம் கோபம் குறைஞ்ச மாதிரிதான் இருக்கு, ஆனா என்ன பண்றது யாழ் மூஞ்சி கொஞ்சம் ஒரு பக்கமா வீங்கின மாதிரி இருக்கு, வரையடா சனாக்கு போய் ஒரு மசாஜ் கொடுக்குறேன், அப்பதான் உன்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ் என்னால திரும்பவும் பார்க்க முடியுமான்னு தோணுது அப்படின்னு அடிச்சு அவனே ஃப்ரெண்ட சனாக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் தான் அப்பா கூட ஜிஜோ ஐலாண்ட் போறதா சொல்ல ஹீரோக்குமே அது சரின்னு தான் படுது. ஏன்னா கசின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஹீரோயின் இங்க இருக்கிறத விட அவளை முதல்ல அனுப்பிச்சு வச்சுட்டு உண்மையான கசினை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா தாத்தாக்கு ஹீரோயின் மேல வரப்போற கோபத்தை திசை திருப்பிடலாம், அப்புறம் மெதுவா கூட தன்னோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லிக்கலான்னு சரி போன்னு சொல்லவும் ஹீரோயினும் அவன் கூட அவனோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்து ஏதோ கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கா. என்னமா பண்ணிட்டு இருக்கங்க, இல்ல கூடிய சீக்கிரம் நம்மளோட ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் முடிய போகுது, அதுக்கான கணக்கு விளக்கெல்லாம் முடிச்சு நீங்க எனக்கு குடுக்கறதா சொன்ன அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணி வாங்கிட்டேன்னா நம்மளோட பர்சனல் லைஃப தனியா பாத்துக்கலாம், அதுக்கான கணக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடி பாவி இப்ப கூட இது இவ்வளவு தெளிவா இருக்கேன்னு, சரி கணக்குன்னு வந்துருச்சு இல்ல, நான் உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் காஸ்ட்லியான ஐட்டம்ஸோட ரெசிப்டோட சேர்த்து என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடு, நான் அதெல்லாம் செகண்ட் ஹேண்ட்ல போட்டு அமௌண்ட் எடுத்துக்கிறேங்கவும் அதெல்லாம் இவ போட்டு அமௌண்ட் எடுத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாள். இப்ப கோபத்துல போட்டுருக்க ஓவர் கோட்டை கழட்டி கீழே போட்டு மிதிச்சு அழுக்காக்கிட்டு இனிமே இதை எந்த கடையிலயும் வாங்க மாட்டேங்கிறா. பண்றது எல்லாமே
ஹீரோ ரசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு அவ கூட வம்பு இழுத்துட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குற செக்ரட்டரி யூனாக்கு ஒரு மாதிரி குஷியா தான் இருக்கு. அவன் நம்ம கேட்டகரி ஆட்டு இருக்கு. அப்படியே பனியும் பெய்ய ஆரம்பிச்சுட்டு ஹீரோயினும் ஹீரோவும் சிரிச்சு பேசிட்டு அப்படியே ரோட் சைட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அது இந்த சாய்ஸி வேற பாக்குறா. அதுவும் இல்லாம ஹீரோ சேஃபா ஹீரோயின் இங்க இருந்து அனுப்பிச்சு வைக்க போறான் அப்படிங்கிற விஷயம்லாம் அவளோட காது கேட்ட. அன்னைக்கு அந்த ஆள் கிட்ட இருந்து தான் பணம் கொடுத்து வாங்கின செய்தியை மறைக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. சாய்ஸிக்கு தனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஹீரோயின் அப்பான்னு தெரியாது, ஏதோ ஒரு முகம் தெரியாத நபர் அவருக்கு கிடைச்ச தகவலை கொடுத்ததா தான் நினைச்சிட்டு இருக்கா. சோ இந்த நேரத்துல தானே இந்த உண்மையை கொண்டு போய் வெளிப்படுத்தினோம்னா அது கண்டிப்பா சென் ஜூரியோட பிரிவுக்கு வழிவகுக்கும்னு தனக்கு கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் தாத்தா கிட்ட கொண்டு போய் சேர்த்திடுறா. தாத்தாக்கா அதை பார்க்கவுமே அவ்வளவு கோபம். இதுக்கு மேல என்ன பண்ணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். இது விஷயமா நீ என்கிட்ட பேசினதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறாரு. அப்படி அவர் உக்கிரமா பேசவுமே சாய்ஸிக்கு தான் நினைச்சது நடந்துருங்கிற சந்தோஷமும் வந்துருது. அப்படி தாத்தா தனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் ஆண்டனி அங்கிள் கிட்ட சொல்லி ஹனாவை தேடி பிடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறாரு. அவருக்கு முன்னவே ஹீரோயின் மேல சந்தேகம் இருந்திருக்கும். இப்ப இந்த மாதிரி ஆதாரம், அதுவும் தன்னோட முதலாளி இவ்வளவு கடுமையா பேசவும் சரின்னு தலையாட்டிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ ஹனாவை பத்தி சேகரிச்ச தகவல்களை விட சாய்ஸிக்கு ஹீரோட அப்பா கிட்ட இருந்து நிறைய தகவல் கிடைச்சிருக்கும். அது ஆண்டனி அங்கிளுக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. சோ சீக்கிரமே அவரு இந்த ஹனா பொண்ணை ரீச் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு இப்போ மேரேஜ் ஆகி ஒரு செட்டிலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு யார் என்னன்னு காட்டுறது இல்ல. ஆனா தாத்தா அந்த பொண்ணை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறாரு. ஆண்டனி அங்கிள் வந்துட்டு, என்ன சார் உங்களோட உண்மையான பேத்தியை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல ஜூரி என்னோட பேத்தி இல்லன்னு தெரிஞ்சப்போ என் பேரனும் அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு ரொம்ப கோவமா இருந்துச்சு. எப்படி என் பேத்தியை தேடி நான் புடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த ஹனா பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தேன். அவ என் பேத்திங்கிறது எனக்கு பார்த்தா தெரியுது. ஆனா உணர்வு ரீதியா என்னோட பேத்திங்கிறது என் மனசுல ஜூரி தான் பதிஞ்சிருக்கா. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு நடிச்சு ஏமாத்திருக்கா, இல்ல நான் அந்த அளவுக்கு ஏமாந்தவனா இருந்திருக்கானு எனக்கே தெரியல. ஆனா இது சில கடுமையான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சமயங்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் தெரியாம தாத்தாக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின், என்ன தாத்தா இப்பெல்லாம் நீங்க வீட்லயே இருக்கிறது இல்ல, இன்னைக்கு காலையிலேயே கூட சீக்கிரமா கிளம்பி போயிட்டு லேட்டா தான் வந்திருக்கீங்க, வாங்க நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு அவ எப்பவும் போல ஆசையா பேச, என்னமோ அவ நடிக்கல, அவ காட்டுறதெல்லாம் உண்மையான பாசமா இருந்தாலும் தான் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மனசுக்குள்ள இருக்குல்ல. சோ ஹீரோனோட அன்பை அவரால் ஏத்துக்க முடியல. போதுமா, இனிமே தாத்தான்னு கூப்பிட வேண்டாம். என்ன சொல்றீங்க தாத்தா? அதாமா உன் நடிப்பை நிப்பாட்டிக்கோ, நீ என்னோட பேத்தி இல்லன்னு எனக்கு தெரியும், காசுக்காக தான் என் பேரை உன்னை இங்க கூட்டிட்டு வந்தான், அதுக்கு அதிகமாவே நடிச்சிருக்கமாங்க. இல்ல தாத்தா நான் நடிக்கல, நான் காட்டின பாசெல்லாம் உண்மை, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவ கதறவும், இல்லம்மா உன்னை பார்க்க எனக்கு உன்னை மன்னிக்க முடியுமோன்னு தோணல. ஒருவேளை நீ என் கண்ணு முன்னாடியே வராம இருந்தேன்னா உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து நீ போகணும், எங்கேயாச்சும் போ. ஏன்னா நீயும் என் பேரனும் எனக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. உங்களை பாக்குறக்கே நான் விரும்பலங்க தாத்தா, இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவர் உங்களோட நல்லதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு இவ ஹீரோ சைடு நிக்கவுமே தாத்தாக்கு இவங்களுக்குள்ள என்ன ஓடுதுங்கிறதும் புரிஞ்சு போயிடுது. சரிம்மா நான் உன்னையும் சென்னையும் மன்னிக்கிறேன், அதுக்கு பதிலா உங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில இருக்கிற எல்லாத்தையும் நீ மறந்துடணும். அதாவது அவளோட காதல தான் மறந்துட சொல்றாரு. அதுல அவ அதிர்ச்சியாக, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற குறைஞ்சபட்ச தண்டனை, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், இனிமே நீ என் பேரனை எக்காரணத்து கொண்டு சந்திக்க கூடாது, உனக்கும் அவனுக்கும் இங்க நடந்தது ஒரு வியாபாரம் மட்டும்தான், அது முடிஞ்சிருச்சு, நீ இங்க இருந்து கிளம்புற, இனி நீயும் அவனை தேடி வரக்கூடாது, அவனும் உன்னை தேடி வராத இடத்துல நீ சந்தோஷமா நிம்மதியா வாழணும், அப்படி நீ வாழ்ந்தேன்னா நான் உன்னை மன்னிச்சிடுறேங்கிறாரு. ஹீரோனும் சரி தன்னால தாத்தாக்கும் பேரனுக்கு இடையில எந்த பிரிவு ஏற்படக்கூடாது, நான் இங்க இருந்து போயிடுறேன் தாத்தா அப்படின்னு அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரி ஜிஜோ லைன் போறேங்கிறா. ஹீரோவும் தாத்தா கிட்ட எல்லாம் வந்து, தாத்தா அவ ரொம்ப நாள் இங்கே இருக்கனால அவங்க அப்பா கூட கொஞ்ச நாள் ஜப்பான்ல இருக்கும்னு ஆசைப்படுறா, நம்ம அனுப்பிச்சு வச்சிடலாமாங்க? தாத்தாவும் சரிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு. அவர்கிட்ட பெருசா பேச்சு சிரிப்பு கோவம் எதுவுமே இல்ல. ஹீரோ நினைச்சுக்கிறான் ஜூரி இங்க இருந்து போறதுனாலதான் தாத்தா வருத்தத்துல இப்படி அமைதியா இருக்காருன்னு நினைச்சிட்டு அவன் பெருசா சந்தேகப்படுறது இல்ல. ஹீரோனை கொண்டு வந்து ஏர்போர்ட்லயும் விட்டுறான். அவன் நீ உங்க அப்பா கூட தானே போறதா இருந்த, இன்னும் அவரை காணுங்க, இங்க அவருக்கு இன்னும் சில வேலைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துருவாரு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேங்க. அவனும் அவளை ஹக் பண்ணிட்டு நீ அங்க போனதும் கால் பண்ணு, நான் 10 நாள்ல உன்னை சந்திக்க வருவேன்னு அவளுக்கு டாட்டா கட்டிட்டு போறான். ஹீரோ அந்த பக்கமா போனதும் ஹீரோயின் சியலோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறா. அங்கதான் அவங்க அப்பா வெயிட் பண்ணவும் சொல்லி இருந்திருக்கா. என்னமா நம்ம ஜிஜோ ஐலாண்ட் போறதா தானே பிளான், இப்ப இதுக்கு வெளிநாடு போறோங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா நம்ம ஜிஜோ ஐலாண்ட் போறது இல்ல, அதை விட ரொம்ப தூரம் போறோம் அப்படின்னு அவ கதறி கதறி அழுகவுமே அப்பாக்கு ஏதோ ஒண்ணு புரியுது. அதனால அவளை மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாம, சரிமா உனக்கு எங்க விருப்பமோ அங்கேயே போலாங்க, உன்னை ஹீரோ கூட போறதுக்காக நிறைய நாட்டுக்கு விசா அப்ளை பண்ணிருப்பாள்ல, அதுல ஒரு நாடை செலக்ட் பண்ணி இவ்வளவு அப்பாவுமா கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஆபீஸ்க்கு வந்த ஹீரோ இந்நேரம் ஹீரோயின் ஜிஜோ ஐலாண்ட் போயிருக்குமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணா அவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஹீரோக்கு இப்பதான் சந்தேகமே வருது, ஹீரோயின் அவசர அவசரமா தன்னை ஏர்போர்ட்ல இருந்து அனுப்பிச்சு வச்சது, இப்ப கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஒருவேளை அவ ஜிஜோ ஐலாண்ட் போலையோன்னு செக்ரட்டரியோன்னு கிட்ட கேட்க, அவளுமே நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி ஜிஜோ ஐலாண்டுக்கு போலங்கவும், அதை கேட்டதும் ஹீரோ அவசர அவசரமா வந்து சியோலோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஃபுல்லா ஹீரோனை தேடி பாக்குறான். ஆனா அவ எங்கேயுமே காணும். உன்னை இப்படிதான் சாய்ஸி சொல்லாம கொள்ளாம அவனை விட்டுட்டு போயிருந்திருப்பா. அதே மாதிரிதான் அவனுக்கு திரும்பவும் ரிப்பீட் ஆயிருக்கு. பக்கத்துல இருக்கிற செக்ரட்டரி யூனாவும், சார் இதுல ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒருவேளை பிரசிடென்ட்டுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்திருக்குமோ, அவர் தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாரோ அப்படின்னு அவ கரெக்டான நேரத்துல பாயிண்ட் எடுத்து கொடுக்கவும் ஹீரோவும் ஆமா நீ சொல்றது சரிதான் சொல்லிட்டு தாத்தாவை தேடி வந்து, எங்க தாத்தா எங்க என் ஜூரி அனுப்புனீங்கன்னு கேட்க, நான் உயிர் பிழைக்கணும்னு தானே அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தேன், இப்பதான் நான் நல்லா இருக்கேன்ல, அதனால நானே அவளை
அனுப்பிச்சு வச்சிட்டேன். தாத்தா நான் ஜூரியை லவ் பண்றேன், என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுங்க. ஆனா என்னால உங்க ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இனிமே என் பேத்தியை நானே தேடிக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பி. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜூரி பொண்ணு உன் நினைவுல இருந்து காணாம போயிடுவாங்க. இல்ல தாத்தா என்னால அவளை விட முடியாது, எனக்கு அவதான் வேணும், நான் அவளை தேடி போறேங்க. சென்னா அந்த பொண்ணை பார்க்க விரும்பல, அதுலயும் உன் கூட சேர்த்தி நான் அவளை பார்க்கவே விரும்பலங்கிறாரு. அப்படி அவர் கத்தும் அவருக்கு நெஞ்சு வெளியே வந்துருது. அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. அதாவது தாத்தாவோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஹீரோயின் அவரோட உண்மையான பேத்தியா பாக்குறாரு. அதனால நான் பேரன் கூட அவளை சேர்த்தி வைக்க விரும்பல. நான் முன்னவே சொன்ன மாதிரி கசின் ரிலேஷன்ஷிப்ங்கிறது சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி தானே, அது அப்படியே இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. சும்மா இவங்களுக்குள்ள இப்ப வந்த அந்த லவ் அது கூட டெம்பரரி தான், அவங்க பிரிஞ்சிருந்தா எல்லாமே சரியாயிடும்னு அந்த காலத்து ஆள்ல அதுக்கு தகுந்தாப்புல யோசிக்கிறாரு. ஜூரிய பத்தி பேச்சு எடுக்கவுமே தாத்தாக்கு இப்படி சீரியஸ் ஆயிருந்திருக்குமா, அதனால ஹீரோ அவளை பத்தி பேசுறதே நிப்பாட்டிடுறான். இப்ப ஸ்டோரியில அப்படியே 2 years லேட்டர்னு காட்டுறாங்க. முன்ன மாதிரி ஹீரோ சியோல்ல இப்ப இல்ல, ஃபாரின்ல உள்ள பிரான்ச்சஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பப்பதான் வீட்டுக்கு வந்துட்டும் போறதுமா இருக்கான். இப்ப அவன் சியோலுக்கு வரவும் பனி பெய்யுது, அதாவது இந்த பனி பெய்யுற சீசன்ல மட்டும்தான் அவன் சியோலுக்கே வரான். அப்படி அவன் டிராபிக் சிக்னல்ல நின்னு ஸ்னோ பெய்யறத பாத்துட்டு இருக்கவும் அங்க ஓரமா நிறைய டூரிஸ்ட கைட் பண்ணி கூட்டிட்டு போறது யாருன்னு தெரியுதா, ஹீரோயின் தான். மேபி அவளும் இந்த சீசன்ல அவளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் சியோலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காளாட்டு இருக்கு. பட் பனி பெய்யறத பாத்துட்டு இருந்த ஹீரோ சைட்ல இருந்த ஹீரோயினை பார்க்க தவறிட்டான். இருந்தாலும் இப்பவும் ஞாபகமா ஒரு கிஃப்ட் ஷாப்ல போய் ஸ்னோ கிளாஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்தா அத்தை மாமாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்களாட்டு இருக்கு. அவங்க கையில ஒரு வயசு பாப்பா இருக்கு. வந்ததுக்கு அப்புறமா தாத்தா கிட்டயும் மரியாதை நிமித்தமா அவர் ரூம்ல போய் பாக்குறான். என்னப்பா அடுத்து எந்த ஊர் போறங்க, ஜப்பான்ங்கிறானா. இப்படி நீ ஊரா சுத்துறதே அந்த பொண்ணை தேடிதானே, 2 வருஷம் ஆயிடுச்சு, நீ இன்னும்மா அவளை விடலங்க. அவன பதில் எதுவும் சொல்லாம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாருங்க தாத்தா, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வந்தது முத வேலையை அந்த கிஃப்ட பிரிச்சு ஒரு ரேக்ல அடுக்கி வைக்கிறான். அங்க அவ்வளவு ஸ்னோ கிளாஸ் இருக்கிறது பார்த்தா பனி பெய்யும் போதெல்லாம் ஹீரோயின் ஞாபகம் வச்சு வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருந்திருப்பானாட்டு இருக்கு. அத்தை இவனை பாக்குறதுக்காக ரூமுக்கு வந்துருப்பாங்க, அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் சியோல்லயே இருன்னு சொல்றதுக்காக. ஆனா அவன் அங்குள்ள ஸ்னோ கிளாஸையே பாத்துட்டு இருக்கவும் டிஸ்டர்ப் பண்ணாம அங்கிள் கிட்ட வந்து, என்னாச்சு இவனுக்கு, போன முறையும் இந்த சீசனுக்கு தான் வந்தான், அதுக்கும் போன முறையும் இந்த சீசனுக்கு தான் வந்தான், வரும்போதெல்லாம் அந்த ஸ்னோ கிளாஸ் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுட்டே இருக்கான். அதை தவிர்த்து பெருசா அவனுக்கு இந்த வீட்லயோ இல்ல இந்த ஊர்லயோ வேற வேலையே இல்லங்கிற மாதிரி நடந்துக்கிறானே, என்னவா இருக்குங்க, ஒருவேளை ஜூரி சம்பந்தமானதா இருக்குமோன்னு அங்கிள் கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுறாரு. இங்க அப்படியே சியோல் பிரான்ச்ல சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருக்க லீஜோவை தான் காட்டுறாங்க. ரொம்ப பொறுப்பானவனா மாறிட்டானாட்டு இருக்கு. அவனுக்குமே பனி பெய்யவும் கிளாஸ் விண்டோ கிட்ட வந்து நின்னுட்டு, என்ன ஜூரி இன்னமும் உன்னோட ஸ்னோமேனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியான்னு அவகிட்ட மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அடுத்த ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் லீஜோவை பாக்குறதுக்கு தான் வரான். என்ன முன்னால நான் ஊரை சுத்திட்டு இருந்தேன், நீ ஆபீஸ்ல சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருந்த, இப்ப என்ன ஆபீஸ்க்குள்ள தள்ளிட்டு நீ மட்டுமா ஊரை சுத்துறியா, அடுத்து எங்க போறாங்க, ஜப்பானுக்குங்கவும், டேய் நானும் வரேனே அப்படிங்க, நீ வந்தா போர் அடிக்கும்டா. அதெல்லாம் போர் அடிக்காது, நீ கூட இருக்கும்போது எனக்கு எதுக்கு போர் அடிக்க போகுது, ஒருவேளை நாங்க வந்தா ஜூரியை தேடுறதுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு நினைக்கிறியா. அவனா பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானா. அப்ப நீ இன்னமும் அவளை தேடிட்டு இருக்க, ஒருவேளை நான் அவளை தேடி பிடிச்சிட்டேனா நான் அவளை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்க, அதுக்கும் ஹீரோ கிட்ட பதில் இல்ல. அப்ப பார்த்து லீச்சுக்கு செக்ரட்டரி கிட்ட இருந்து காலு, யூனா தான் இப்ப இவனுக்கு செக்ரட்டரி ஆட்டு இருக்கு. பாஸ் இன்னும் நீங்க பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் டேபிள் அப்படியே இருக்கு, கொஞ்சம் வரீங்களான்னு கூப்பிட, வரேன் அவன் காலை கட் பண்ணிட்டு, என்னடா ஒன்ன மாதிரி அந்த செக்ரட்டரி யூனாவும் இருக்கா, ஆனா எப்படியாச்சும் இந்த 2 வருஷத்துல அவளை கரெக்ட் பண்ணி ஓபி அடிக்கலான்னு பார்த்தா அவ என் டைப்பான ஆளா இருந்தாலும் அவ டைப் நான் இல்லையாட்டு இருக்கு, நான் எவ்வளவு பிட்டு போட்டாலும் மசியவே மாட்டிக்கிறா. ஹீரோவா தான் ஃப்ரெண்ட முறைச்சிட்டு, நீ இன்னும் தெரிஞ்சிடலங்க, நான் தெரிஞ்சிடான்னு தான்டா பார்த்தேன், நீ அவ்வளவு அழகான செக்ரட்டரி என் பக்கத்துல விட்டுட்டு போனேன்னா எப்படி என்னால மாற முடியும். இப்ப கூட ஒரு மீட்டிங்னு செக்ரட்டரி யூனா அவனை வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போதே அவன் பலவித பிட்டுகள்லாம் போட ட்ரை பண்றான், அவன் மசீர மாதிரி இல்ல. இதெல்லாம் வேற தூரமா நின்னு ஜன்யூக் பாக்குறானா, அவனுக்கு பொறாமையா இருக்கு. அவன் இன்னமும் செக்ரட்டரி யூனாவை சந்திக்கிறதுக்கு ஹோட்டலுக்கு வரத மறக்கவே இல்ல, அவளும் அதை தடுக்கிறதும் இல்ல. இப்போ கூட அவளை பாக்குறதுக்காக வந்திருக்கான். வந்தவன், நீங்க முன்ன மாதிரி அந்த சென்சார் கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், எனக்கு இந்த புது பாஸ பிடிக்கல, அவர் ஓவர் அவங்கள்ட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. அவளா சிரிச்சிட்டு, லீஜு பாஸ் என் டைப்பே இல்லங்கிறா, அப்ப யார பிடிக்கும், ரொம்ப பிளைனா சிம்பிளா கைண்டா என்ன பத்தி மட்டுமே யோசிச்சு என்ன தேடி வரவங்களை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இன்டைரக்டா அவனதான் சொல்லிட்டு போறா. அது அவனுக்கு புரியறதுக்கு 2 நிமிஷம் ஆயிருக்கு. சோ இந்த 2 வருஷத்துல அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன மாதிரி காட்டுறாங்க. இங்க அத்தையும் லீஜுவோட அம்மாவும் இந்த பணக்கார பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு புரோக்கர் லேடி மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட அவங்க வீட்டு பசங்களுக்காக டேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க சொல்ல, அவங்களா 2 பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, உங்க வீட்டு பையனுக்கு கிறிஸ்மஸ் டைம் ஃபுல்லா நானும் டேட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா பொண்ணுங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, சேர்மன் சென் வரதில்ல. ஆனா அப்படி கிடையாது லீஜு, அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற எல்லா டேட்டிங்க்கும் கரெக்டா அட்டெண்டன்ஸ் போட்டுறாரு, ஆனா வர அந்த பொண்ணு கூட டேட் எல்லாம் பண்றது இல்ல, ஃப்ளர்ட் தான் பண்ணிட்டு இருக்காருங்க. உடனே லீஜோட அம்மா, அந்த பொண்ணு பிடிச்சிருந்திருக்கும் அதனால தான் என் பையன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏங்க அவர் டேட்டிங் வந்த பொண்ணை கூட ஃப்ளர்ட் பண்ணலைங்க, பக்கத்து டேபிள்ல இருக்கிற பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அதுலயும் இந்த பொண்ணை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி நடிக்கிறாரு. ஆல்ரெடி உங்க குடும்பங்களுக்காக நான் ஏகப்பட்ட வீட்டுல பொண்ணுக்கு சொல்லி வச்சுட்டேன், அவங்க எல்லாரும் டேட்டிங் வந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன தகவல் என் காதுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா, உங்க வீட்டு பசங்களுக்கு பொண்ணுங்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்களாமா. என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்க அதிர்ச்சியாக, இல்ல இந்த சின்ன லீஜும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன்,
காட்டேன். அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. ஆமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே அத்தையும் லீஜோட அம்மா ஒத்துக்க. க்ளோஸ்னா அந்த மாதிரி இல்லைங்க, அவங்க 2 பேருக்கு இடையிலயும் இன்னும் க்ளோஸ் அப்படின்னு கையெல்லாம் சைகை செஞ்சு கே கப்பிள் தானே அவங்கன்னு கேட்கவும் அத்தையும் லீஜோட அம்மாவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இனிமே எங்க பசங்களுக்கு நீங்க பொண்ணை பார்க்க வேண்டான்றாங்க. அந்த புரோக்கர் லேடி சந்தேகப்பட்டதுலயும் தப்பு இல்ல. ஹீரோக்கும் லீஜுக்குமான கெமிஸ்ட்ரியை தான் நம்ம கண் கூட பார்த்தோமே. இந்த சாய்ஸியும் கூட ஆஸ்திரேலியன் டோர்னமெண்ட் முடிச்சு வந்துட்டா ஹீரோ பாக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாளாட்டு இருக்கு. அவன் ரிட்டர்ன் ஆகும். அவங்க கிட்ட இருந்த அந்த பழைய காதல் கிடைக்குமான்னு அவளுக்கு இப்பவுமே ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா ஹீரோ அவளை மனசுல நினைக்க கூட இல்ல. இவ பண்ண தப்புக்காக சாரி கூட கேக்குறா. இல்ல நீ சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல, என்னைக்குனாலும் இந்த உண்மை வெளியில வந்திருக்கதானே செஞ்சிருக்கணும், இதுக்கு மேல நீ என்ன சந்திக்க வராத அப்படின்ட்டு அவன் எழுந்து போயிடுறான். தாத்தாவும் ஆண்டனி அங்கிளும் அந்த ஹனா பொண்ணை இப்பவுமே சந்திச்சுட்டு வந்துட்டுமா தான் இருக்காங்க. பட் இது வரைக்கும் அவளை வீட்டுக்கும் இன்வைட் பண்ணதில்ல. ஹீரோ கிட்டேயும் தான் பேத்தி கிடைச்சிட்டாங்கிற உண்மையை சொல்லல. இப்போதைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இந்த பேத்தி இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி தான் பேரனோட மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அப்பந்தான் அவன் ஜூரி பொண்ணை தேடி போக மாட்டான். அவனுக்கா எப்போ அவன் லைஃப புதுசா அமைச்சுக்கணும்னு தோணுதோ அப்பந்தான் இந்த ஹனா பொண்ணை பத்தி நான் என் பேரங்கிட்ட சொல்லுவேன்னு பிடிவாதமா இருக்காரு. இங்க அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. அவ சியோலுக்கு அவளோட டூரிஸ்ட் எல்லாம் கூட்டு வந்திருப்பாள். அவங்களுக்கு இன்னைக்கு தான் இங்க ஃபைனல் டே. அவங்கள பாட்டு பாடி வழி அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கா. அப்படி அவங்க வேன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கவும் அந்த ரோட்ல தான் ஹீரோவும் லீஜோவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனுமே ஜப்பான் போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். அவங்க ஒரு டிராபிக் சிக்னல்ல வெயிட் பண்ணவும் இந்த டூரிஸ்ட் வேன்ல இருக்கிற வெப்சைட் அட்ரஸ் ஹீரோ பாக்குறான். muxtravelAgency.com போட்டு ஒரு நாய்க்குட்டி படமும் இருக்கு. அங்க மேக்ஸிமம் அந்த பேர் தான் நாய்க்கு வைப்பாங்களே இருக்கு. அதனால இவனுக்கு அது ஹீரோயினா இருக்குன்னு சந்தேகம் வரல. இப்பெல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக டிஃபரெண்டா பேர் வச்சுக்கிறாங்களாட்டு இருக்குன்னு தான் அவன் நினைச்சுக்கிறான். பக்கத்துல ரிலீஜன் என்னடா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல அப்படிங்கவும் இங்க பாரு உன் ஃப்ரெண்டு நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன பத்தியும் யோசி. 2 வருஷமா இல்லாத ஒரு பொண்ணை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க ஹோட்டல்ல எனக்கு அவ்வளவு வேலை இருந்தும் என் ஃப்ரெண்ட வழி அனுப்பிச்சு வைக்கணுங்கிறதுக்காக நான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் உனக்காக அப்படிங்கவும். எது நீ எனக்காக கார் ஓட்டிட்டு வந்த? இந்த கொஞ்ச நேரமாச்சு வேலையில இருந்து எஸ்கேப் ஆகலாம் தானே நீ எனக்கு கம்பெனி கொடுத்ததுங்க. சரி நம்மால் தனியா போறானே அவனை சிரிக்க வச்சு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கலான்னு வந்தா நீ ஓவரா தான்டா பண்றேன்னு லீஜு செல்லமா கோச்சுக்கிறான். இருந்தாலும் ஃப்ரெண்ட கொண்டு வந்து வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அவன் கிளம்பவும் ஹீரோ பக்கத்திலேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஜப்பானுக்கு தான் போறாங்க. இங்க சியோல சுத்தி பாக்குறதுக்காக ஹீரோயின் கூட வந்தவங்க தான் அந்த குரூப். அவங்க எல்லாரும் தங்களை ஊர் சுத்தி காட்டின டூரிஸ்ட் கைட பத்தி தான் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவங்க பேசலாம் கேட்கவும் ஹீரோனோட ஞாபகம் வருது. அந்த சமயத்துல அவனுக்கு செக்ரட்டரி யூனா கிட்ட இருந்து கால். பஸ் ஜப்பான்ல இருக்கிற சின்ன சின்ன டிராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் உங்க மெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த முறை அவங்க கிடைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, மனசு தளர விட்டுறாதீங்க. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பிளைட்லயும் ஏறிடுறான். பிளைட்குள்ளேயும் கூட அந்த ஜப்பான் டூரிஸ்ட்லாம் தங்களோட டூரிஸ்ட் கைட பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க பேச்சிலேயே கவனமா இருக்கா. அதுல ஒரு லேடி இருந்துட்டு அதுலயே அந்த பொண்ணு கடைசியா நம்ம எல்லார்கிட்டயும் காட் பிளஸ் யூ சொல்லும் போது அவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சுல அப்படிங்கவும் ஹீரோக்கு அந்த காட் பிளஸ் யூங்கிற வேர்டை கேட்கவும் நீங்க எந்த டூரிஸ்ட் கைட பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கவும் ஓ இருக்கே அந்த பொண்ணு பாக்குற எல்லாத்துக்கிட்டையும் அவளோட விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்கான்னு இவங்க ஹீரோனோட விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி சந்தோஷம் என்ன ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றேன்னே தெரியல. இங்க சியோலோட ஏர்போர்ட்டுக்கு வெளியில ஹீரோனோட டூரிஸ்ட் எல்லாம் டிராப் பண்ணிட்டு போயிருந்திருப்பாள்ல. அப்ப அங்கிருந்து கார் எடுக்கிற லீஜோட கண்ணுல ஹீரோயின் பட்டிருந்திருப்பா. அவள் எப்படியே துரத்தி பிடிக்கலான்னு இவன் ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஆனா அவ மிஸ் ஆயிட்டா. ஹீரோயின் வேலை பாக்குற டிராவல் ஏஜென்சியை தான் காட்டுறாங்க. அவ ஆக்சுவலா இப்ப வேற ஒரு ஊருக்கு கிளம்ப வேண்டியது. ஆனா புதுசா பிரான்ஸ்ல இருந்து ஒரு 10 டூரிஸ்ட் வர போறாங்க. இந்த ஏஜென்சியோட பெஸ்ட் கைடுன்னு ஹீரோயின் அவங்களுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு. அதனால அவதான் தங்களுக்கு டூரிஸ்ட் கைடா இருக்குன்னு கேட்டுக்கிட்டதால சரி இந்த வேலையும் பார்த்துட்டே போயிடலான்னு ஹீரோயின் சியோலயே தங்குற மாதிரி ஆயிடுது. அப்படி அவளுக்கான டூரிஸ்ட் அவ ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க ஹீரோவும் வந்து நிக்கிறான். ஏன்னா அவனை பார்த்தது அங்க இருந்து ஓடலான்னு தான் பாப்பான். ஆனா ஹீரோ ஓடி வந்து அவளை பிடிச்சிட்டு ஜூரி ஜூரின்னு நம்பவே முடியல. அவன் ஹீரோயினை தான் பாக்குறானா என்னன்னு, ஏன்னா அந்த அளவுக்கு அவளை தேடிட்டு இருந்திருக்கான்ல. ஹீரோயினா ரொம்ப சர்வசாதாரணமா ஹலோ சென் சார் எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஆள் அடையாளமே தெரியல அப்படின்னு குரல்ல எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் காட்டாம அவ அவ்வளவு நார்மலா சிரிச்சிட்டு பேசவும் ஜூரி விளையாடுறியா என்கிட்டங்க, உங்ககிட்ட விளையாடுறதுல எனக்கு டைம் இல்ல, பாருங்க என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்புறம் சந்திக்கலான்னு இவ அவசரமா அவனை அவாய்ட் பண்ணிட்டு போக அவனா பின்னாடியே வந்து நானும் உன்னோட கஸ்டமர் தான் என்ன சொல்றீங்கன்னா அதிர்ச்சியாக இவன் வேற ஒரு பேர்ல தான் ஏஜென்சில புக் பண்ணிருப்பானாட்டு இருக்கா. அந்த பேரை சொல்லி அது நான் தாங்கவும் நீங்களே சியோல சேர்ந்தவர் தானே, இங்க உங்களை நான் சுத்தி காட்டுறேன் என்ன இருக்கு, என்னால உங்களுக்கு டூர் கைடெல்லாம் இருக்க முடியாது, வேணா நீங்க கொடுத்த அமௌண்ட் நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு தன்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வேன்ல ஏத்தி விட்டுட்டு இவ அவளோட கார்ல ஏற போக இவளுக்கு முன்னாடியே ஓ கார் எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு ஹீரோ உள்ள போய் உட்காந்துக்கிறான். சரி எங்க போகணும்னு சொல்லுங்க இறக்கி விடுறாங்க. நான் ஆல்ரெடி உன்னோட ஏஜென்சிக்கு கால் பண்ணி இப்ப நீ வேன்ல ஏத்தி விட்ட கஸ்டமர்ஸ்க்குலாம் வேற கைடு அப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட தான் இருக்கணும், எங்க வேணாலும் போலாங்கிறான். ஜென் நீங்க முதல்ல ஹோட்டல்ல எப்பவும் வேலை செஞ்சுட்டே தானே இருப்பீங்க, இன்னைக்கு என்ன நீங்க லீவான்னு கேட்க நான் முன்ன மாதிரிலாம் வேலை செய்யறதே இல்ல, ஊர் ஊரா சுத்திட்டு தான் இருக்கேன், ஜூரி மாதிரி தான் நானும், இப்ப எனக்கு தெரியாத நாடே கிடையாது, எங்க போனாலும் நான் சர்வைவ் ஆயிடுவேங்கிறான். ஆமா நல்லா கார் ஓட்டுறியே, அதானே ஜூரி தான் எது சொல்லி கொடுத்தாலும் உடனே கத்துக்குவாள்ல, ரொம்ப பசிக்குது அந்த ரெஸ்டாரண்ட்ல காரை நிப்பாட்டுறியான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்துட்டு நீ ஏன் என்னை விட்டுட்டு போன, எங்க போறதா இருந்தாலும் என் கூட தானே
வருவேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஏன் என்ன மறந்த ஜூரின்னு கேட்க, சென்சர் அந்த சத்தியத்தை நான் பண்ணி கொடுக்கும்போது சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன், இந்த 2 வருஷத்துல நான் லைஃப வேற விதமா அணுக ஆரம்பிச்சிட்டேன், அதெல்லாம் பாஸ்ட் மறந்துருங்க, நீங்க இன்னுமா அதெல்லாம் நினைச்சிட்டு என்ன தேடிட்டு இருந்தீங்க, ஐயோ பாவம் நீங்க இன்னும் மாறவே இல்ல சாருங்க, இந்த 10 ரூபாய் கொடுத்த 100 ரூபாய்க்கு நடிப்பாளு, இவ இப்ப நடிச்சதுல அவனுக்கு சாப்பிட்டு இருந்த சாப்பாடு தொண்டைக்குள்ள கூட இறங்காம போயிடுது, அதுல ஒரு மாதிரி அவன் திணறிட்டு இருக்கும், என்னாச்சு, டைஜஷன் ப்ராப்ளம்னு அவன் கை நீட்டுறான், அவ அக்கு பஞ்சர் பண்ணணுங்கிறதுக்காக, சாரி நான் அதெல்லாம் மறந்துட்டேன், உங்களுக்கு வேற விதத்துல ஹெல்ப் பண்றேன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு சைனீஸ் டாக்டர் கிட்ட கொண்டு போய் ஹீரோவை தள்ளி விட்டு இவ எஸ்கேப் ஆயிடுறா, ஆனா அவன் அப்படியும் விடல, இவளை தேடி பிடிச்சி வந்துடுறான், நைட்டு ஹீரோனோட டூரிஸ்ட் கூட சேர்ந்து பாட்டு பாடி ஃபன் பண்ணிட்டு இருப்பாள், அதுல இவனும் கலந்துக்கிறான், நானும் பாடுறேன்னு இவன் இடையில புகவும் ஹீரோயினுக்கா இவனுக்கு பாட தெரியுமாங்கிற மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க, ஹீரோயின் அளவுக்கு அவன் பாடலைனாலும் அவன் மனசுல இருக்கிற சொல்ற விதமா ஒரு காதல் சாங் பாடுறான், தான் லவரை மிஸ் பண்ற மாதிரி ஒரு சாங் தான் அந்த பாட்டுல, அவனோட வழி அவன் அவ்வளவு அழகா சொல்லவும் ஹீரோயின் கழுகையே வர மாதிரி ஆயிடுது, அதை காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவ அங்கிருந்து எழுச்சி போக இவன் பின்னாடியே வந்து, நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்து இருந்திருக்கலாம், ஆனா நான் என் சத்தியத்தை மறக்கல, என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது, நான் இனிமே உன் கூடயே தான் இருப்பேங்கிறான், பாவம் இவங்களுக்குள்ள இந்த சந்திப்பு நடந்ததெல்லாம் தெரியாம லீஜு அன்னைக்கு ஹீரோயின் ஏர்போர்ட்ல வச்சு சந்திச்சிருந்திருப்பான்ல, சோ தொடர்ந்து அவ சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவனும் அந்நேரத்துல அங்கதான் ஒரு பொக்கேவோட அவளை சந்திக்கிறதுக்காக ஆசையா ஓடி வந்திருந்திருப்பான், அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் சேர்ந்ததை பார்க்கவும் அவனுக்கு திரும்ப ஒரு ஹார்ட் பிரேக் ஆயிடுது, சரி என்னோட செல்லத்தை திரும்ப திரும்ப அழுக வைக்கிறாங்க, ஹீரோயின் ஜப்பான் போறதா தானே கிளம்பி போயிருந்திருப்பான், ஆனா அவன் ஹீரோயினை கண்டுபிடிக்கவும் திரும்பி வந்திருந்திருப்பான், இவன் இப்படி வீட்டுக்கு வருவான்னு தெரியாம தாத்தா தான் பேத்திய, அதான் அவரோட உண்மையான பேத்திய வீட்டுக்கு வர வச்சிருந்திருக்காரு, யார் தாத்தா இவங்கன்னு கேட்க, இவதான்ப்பா உன்னோட அத்தையோட உண்மையான பொண்ணுங்கவும், இப்ப கூட அந்த உண்மையான கசினோட ஃபேஸ் இன்னும் அவங்க ரிவியல் பண்ணல, இவன் தாத்தாவோட மனசு நோவ கூடாதுங்கிறதுக்காக ஜூரிய பத்தின பேச்சு கூட அவர் முன்னாடி எடுக்கல, ஆனா அவரா மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதுபடிதான் எல்லாரும் நடக்கணுங்கிறதுக்காக தாங்கிட்டு இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்காருன்னு தெரிய வரவும், தாத்தா நீங்க உங்க பேத்தியை கண்டுபிடிச்சுக்கிட்ட மாதிரி நானும் என் ஜூரியை கண்டுபிடிச்சுக்கிட்டேன், இனிமே அவ கூட தான் இருக்க போறாங்க, இல்ல அது முடியாது, அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு அவர் பழைய மாதிரி உணர்ச்சி வசப்படுவாரு, ஆனா இந்த முறை ஹீரோ நீங்க என்ன வேண்டாலும் பேசிக்கோங்க, எனக்கு அவதான் முக்கியம்னு எழுந்து போயிடுறான், தாத்தா கிட்ட பேசினவன் இப்ப ஹீரோயின் தங்கிக்கிற இடத்துக்கே வந்துட்டான், அவன் அந்த ஸ்டாரை கையில வச்சுட்டு தான் ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா, இப்படி அவர் இன்னமும் தன்னை ஞாபகம் வச்சிருக்காரு, நான் கூட அவர் என்ன மறந்துட்டு அவருக்கான லைஃபை செலக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன், அப்ப இன்னமும் இந்த ஸ்டாரை நான் என் கூடயே தான் வச்சுக்கணுமா, இல்ல இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை குப்பையில போட போக கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான், இது எனக்கு சொந்தமானது, நீ ஆல்ரெடி இதை எனக்கு கொடுத்துட்டேன்னு அந்த ஸ்டார் அவ கையில இருந்து வாங்கிட்டு ஒரு நகை கடைக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க ரிங் செலக்ட் பண்ணலாங்கிறான், அவளா என்ன பைத்தியக்காரத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா பைத்தியம் தான், நீ பைத்தியம் மாதிரி நடிச்சு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டு போனல, ரிங்க செலக்ட் பண்ணுங்க, அவளா வேற பக்கமா திரும்பி நின்னுக்கவும் இருக்கலையே காஸ்ட்லியான ரிங் எடுங்க, காஸ்ட்லியா எது இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கும்னு ஒரு பெரிய ரிங்க வாங்கி ஹீரோட கையில மாட்டி விடவும் அவ அந்த ரிங்க ஃபீல் பண்ணி எல்லாம் பாக்கல, ஓகே இது நல்ல வேலைக்கு போக மாட்டிருக்கு, வித்தனா தேவையில்லதான் அப்படிங்கவும், நீ மட்டும் அந்த ரிங்க உன் கையில இருந்து கழட்டின போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நான் எல்லாருக்கும் வாங்கி வச்சிருந்த ரிங்க யாரோ வித்துட்டாங்கன்னு, அப்புறம் டைரக்டா உன்னை ஜெயில தான் சந்திக்க வேண்டியிருக்குங்கிறான், ஹீரோனா நீங்க இன்னுமே என்ன பழைய ஜூரின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் மாறிட்டேன், நீங்களும் மாறணும்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா, ஆனா ஹீரோ விட்டுற மாதிரி தெரியல, இந்த மாதிரி தான் ஜூரிய கண்டுபிடிச்சிட்டதா தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, எனக்கு தெரியும்டா நீ எப்படியும் அவளை தேடி பிடிச்சிருவேன்னு, ஆனா இந்த முறை அவளை விட்டுறாத, உங்க தாத்தாக்காக மத்த யாருக்காகவும் உன் காதல் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காத, அட்லீஸ்ட் நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராச்சு காதல்ல ஜெயிப்போம், காதல்ல தோக்குறதுக்கு நான் ஒருத்தன் போதும், அவளை விட்டுறாதேங்கிறான், யாருங்க இவன், உண்மையிலேயே இந்த கதை எழுதினவங்க செமையா லீஜோட கேரக்டர் டிசைன் பண்ணி இருந்திருக்காங்க, நம்ம ஹீரோனோட அப்பா கேரக்டர் சும்மாவே இருக்காதாட்டு இருக்கு, சாய்சி ஆஸ்திரேலியன் டோர்னமெண்ட் முடிஞ்சு வந்திருக்காள்ல, அவ இப்ப ரொம்பவுமே பாப்புலர் ஆயிட்டா, உதவி மூலமா ஹீரோயினுக்கு இன்னும் வேற நல்ல இடத்துல வேலை தேடி தர முடியுமான்னு கேட்கறதுக்காக அவளை சந்திக்க போறாரு, அவங்களும் சரி உங்க பொண்ணோட ரெசியூமை குடுத்துட்டு போங்க நாங்க ரெக்கமெண்ட் பண்றோங்க, இவர் ரெசியூமை குடுத்துட்டு வந்துடுறாரு, சாய்சியோட மேனேஜர் தான் ரெசியூம் எடுத்து படிக்கிறாங்க, அப்பதான் அவங்களுக்கு அதிர்ச்சி, இங்க பாரு அந்த ஹனா பொண்ணை காப்பாத்துனதும் இந்த ஜூரியோட அப்பாவும் ஒரே ஆள் தான், அப்படி பார்த்தா என்னோட ஃபேக் கசின் தான் உண்மையான கசினை காப்பாத்தி இருந்திருக்காங்க, இது எல்லாமே விதின்னு தான் சொல்லணுங்க, சாய்சி இதெல்லாம் பார்க்கும் ஏதோ யோசனை ஆயிடுறா, இங்க தாத்தாக்கு தான் பேரன் தன்னை விட்டுட்டு போறான், அதுலயும் இந்த ஜூரி பொண்ணால் தான் குடும்பமே உடைய போகுதுன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோனை கூப்பிட்டு, நான் இன்னமும் உன்னை என் பேத்தியாதாமா பாத்துட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன ஏமாத்துனதை என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு முன்ன பேசின அதே வார்த்தைகளை தான் அவர் திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு, இதுல இடையில வேற ஹீரோனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, அதனால அவ அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, அவர் அதையும் கவனிச்சுட்டு யாருமா சென் தானே, அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான் அவன் இந்த முறை உன்னை விட்டு கொடுக்க போறது இல்லைன்னு, என்னால உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என் பேரன் கூட உன் பின்னாடி கிளம்பி வந்துடலாம், ஆனா அதோட எனக்கும் அவனுக்குமான எல்லா சம்பந்தமும் முடிஞ்சு போயிடுச்சு, தாத்தா ஒரு நேரத்துல உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன்னு உனக்கு தெரியும், ஆனா உன்னையவே வெறுத்து நான் 2 வருஷம் ஒதுக்கிட்டேன்னா என் சொந்த பேரனை நான் ஒரு முறை வெறுத்து ஒதுக்கிட்டேன்னா அவனை நான் திரும்பி சேர்த்திக்கவே மாட்டேன், அந்த மாதிரி ஒரு தண்டனைய நான் அவனுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறியா, இல்ல இந்த முறையும் நீ அவன் லைஃப்ல இருந்து விலகி போயிடுறியான்னு கேட்க, இல்ல தாத்தா ஒரு குடும்பங்கிற சூழ்நிலையில இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது நான் இந்த வீட்டுல வந்ததுக்கு
வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு இடத்துல இருந்து நான் என்னோட சென்னை பிரிக்க விரும்பல, நானே இங்க இருந்து போயிடுறேன், இல்ல சென்னை என்னை விட்டுட்டு போற மாதிரி பண்ணிடுறேங்கிறா. அதுக்கு தந்தாப்புல சாய்ஸி ஹீரோயினை கூப்பிட்டு, உங்க அப்பா தான் ஹனாவை காப்பாத்தினாருங்கிறது உனக்கு முன்னவே தெரியுமாங்க? ரொம்ப சின்ன வயசுல நடந்த சம்பவம்ல அவளுக்கே மறந்துருச்சு. இப்போ சாய்ஸி ஞாபகப்படுத்தவும் தான், ஆமா அப்படி ஒரு பொண்ணு எங்க அப்பா காப்பாத்தினாரு, அந்த பொண்ணுதான் சென்னோட கசினா அப்படின்னு அவ அதிர்ச்சியாக சாய்ஸியா நம்பாம, அப்ப நீங்க கசினா நடிக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியாது, உண்மையான கசினா உங்க அப்பா காப்பாத்தினருங்கிறது உனக்கு தெரியாது, என்ன அப்பாவும் பொண்ணு சேர்ந்து ஒரு குடும்பத்து கூட கண்ணாமூச்சி விளையாடி இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேர் சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு கேட்க, எது உண்மை பொய்ங்கிறத நான் எல்லாரும் முன்னாடி சொல்றேன், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியுமாங்க? சாய்ஸியும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோட குடும்பத்தை மொத்தமா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு விடுறா. அவங்க எல்லாரும் இங்க எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோங்க? சாய் செஞ்சுட்டு, உங்க வீட்டு பொண்ண உண்மையிலேயே யார் காப்பாத்துறவங்களோ அவங்கள நான் இங்க கூட்டிட்டு வர போறேங்கிறா. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க அப்பா கூட வந்துட்டு இருக்கும் போதே, அப்பா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அங்க போய் நான் என்ன வேண்டாலும் பேசுவேன், நீங்க அமைதியா மட்டும் இருக்கணும், சத்தியம் பண்ணி கொடுங்க. ஏமா நம்ம பேச போற இடத்துல நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்குமாங்க? ஆமாப்பா நிறைய கிடைக்கும், ஆனா நீங்க மட்டும் வாயை திறந்துட கூடாதுங்கிறா. அவரும் பணம் கிடைக்க போறீங்களா சந்தோஷத்துல சரிமான்னு தலையாட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. சாய்ஸி இவர்கிட்ட இருந்தானே நீங்க ஹனா பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவு ஆமான்னு சொல்ல, ஆனா இங்க யாருமே யார பத்தின உண்மையும் தெரிஞ்சுக்கவும் இல்ல கண்டுபிடிக்கவும் இல்ல, ஏன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கும் ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தெரியும், நாங்க ஹனாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டோம், அந்த ஹனாவை சென் தான் தேடிட்டு இருக்காருங்கிறது எனக்கு ஜீஜு ஐலாண்ட்ல வச்சுதான் தெரிய வந்தது, அதனாலதான் நான் அவரை விடாம ஃபாலோ பண்ணி அவர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணேன். ஒரு கட்டத்துல அவருக்கு அவரோட கசினை தேடி கண்டுபிடிக்க முடியலங்கிறப்போ கண்டிப்பா என் பக்கமா அவரோட கவனம் திரும்புங்கிறதுனாலதான் நான் தொடர்ந்து அவரை நெருங்கி போனேன். அதுக்கு தகுந்தாப்புலயே அவர் ஒரு நாள் என்ன கசினா நடிக்கிறியான்னு கேட்டதும் இதான் சந்தர்ப்பம்னு நானும் அப்பாவும் பிளான் பண்ணி சியோலுக்கு வந்துட்டோங்க. ஹீரோயின் அப்பாவா அதிர்ச்சியில என்னம்மா புது கதை சொல்றேங்கிற மாதிரி அவர் தடுக்க வர ஹீரோயினா அப்பாவோட கையை பிடிச்சு வச்சுட்டு அமைதியா இருங்கப்பான்ட்டு, நான் ஆரம்பத்திலயும் போய் தான் இப்பவும் போய் தான், ஆனா இனிமேலும் பொய்யா இருக்க வேண்டாம் தான் எல்லா உண்மையும் சொல்லலாம்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சிருங்க சேன், எனக்கு உங்க மேல காதல்லாம் கிடையாது, நான் காசுக்காக தான் ஆரம்பத்துல இருந்தே நடிச்சேன், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை வச்சு உங்களை தொடர்ந்து ஏமாத்திட்டே இருந்தேன், அப்புறம் எங்க அப்பாக்குன்னு அதிகமா பணம் தேவைப்பட்டப்போ அப்பா விட்டு நான் தான் சாய்ஸிக்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லி பணத்தையும் கறந்துட்டு வர வச்சேன், எங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட் கிடைச்சதும் இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டோம், பாவம் நீங்க தான் அதுக்கு வீணா உங்க தாத்தா மேல கோவப்பட்டு இருந்தீங்க, நீங்க என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு உங்க தாத்தா மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்கலாம், அவருதான் உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்காரு, நீங்க உங்க குடும்பத்து கூட இருக்கதான் சரியா இருக்கும், நானு எங்க அப்பா எங்களுக்கு தேவை பணம், அது இருந்தாலே நாங்க சந்தோஷமா வாழ்ந்துருவோம், எங்களுக்கு இந்த குடும்பம் காதல் அன்பு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, இந்த உலகத்துல சர்வைவ் ஆகணும், அதுக்காக நாங்க என்ன வேண்டாலும் பண்ணுவோம், அவ்வளவுதானப்பா, இதான நம்ம கேரக்டர், அதை உங்களுக்கு நம்ம சொல்லவும் செஞ்சிட்டோம், இனி நம்மளுக்கு இங்க வேலை முடிஞ்சது, இனிமே நம்மள யாரும் தேட மாட்டாங்கன்னு அவங்க அப்பாவோட அங்க வந்து எழுந்து போயிடுறா. சாய்ஸிக்கா இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, தாத்தா ஹீரோயினை என் பேரனை விட்டுட்டு போன்னு தான் சொன்னாரு, ஆனா இவ இப்படி பேசிட்டு போவான்னு அவ எதிர்பார்க்கல, அப்புறம் இவ்வளவு நேரம் இவ சொன்ன கதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஹீரோவும் இதை நம்பின பாடு தெரியல, அவன் ஹீரோயினை தேடி வந்து இன்னும் எவ்வளவு போய் பேசுவேங்க, நான் தான் சொன்னேனே இவ்வளவு நேரம் நான் பேசினது எல்லாமே உண்மை, இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்ததுதான் பொய், பணத்துக்காக ஆரம்பத்துல உங்க வீட்டுல வந்து ஆரஞ்சு பழம் திருடினவ தானே நான், அதே பணத்துக்காக தான் உங்க மனசையும் திருடினேன், அதை இப்ப உங்கள்கிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல, அதோட நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே என்னை தேடி வராதீங்கன்னு அவங்க வந்து ஓடி போயிடுறா. லீஜுவோட அம்மாவா லீஜு கிட்ட பாத்தியாடா நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன்ல அந்த பொண்ணு சரியில்லை, என் பையன் நீயே அவன் மேல கொஞ்ச நாள் ஃபீலிங்ஸ் வச்சு சுத்திட்டு இருந்த நினைச்சா எனக்கே அவமானமா இருக்குங்க, அம்மா இப்பவும் சொல்றேன் ஜூரிய பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, கண்டிப்பா இப்ப அவ பேசினது எதுவுமே உண்மை கிடையாது, எது உண்மைங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறான். ஹீரோக்குமே நல்லாவே தெரியுது தாத்தாக்காக தான் ஹீரோயின் போய் சொல்றா, தான் குடும்பத்துக்குள்ள இருந்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு போய் சொல்லி தன்ன ஒரு பொய்க்காரியா அடையாளம் காட்டிட்டு போயிருந்திருக்கா, உண்மையிலேயே அவளுக்கு என் மேல பாசம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும்னு இவன் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்னோ கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு முன்ன ஹீரோயின் ஜீஜ் ஐலாண்ட் போறப்போ அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்திருப்பாள், முதல்ல இவன் வாங்கி கொடுத்த ஸ்னோ கிளாஸ் அப்ப கை தவறி உடஞ்சிருந்தப்போ அவ ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பா, அவசரத்துல அந்த உடஞ்ச கிளாஸை கலெக்ட் பண்ணும்போது அவ கையில கூட காயமாயிருந்திருக்கும், இவன் தான் மருந்து போட்டுட்டு விடு அது ஒண்ணு போனா பரவாயில்ல, நான் உனக்கு எப்பெல்லாம் ஸ்னோ பெய்யுதோ அப்பெல்லாம் ஞாபகம் வச்சு உனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தரேன் இருப்பான், அவன் சொன்னபடியே வாங்கிட்டான், ஆனா அதெல்லாம் இன்னும் குடுக்கல, சோ மொத்தமா பேக் பண்ணி ஹீரோனோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறான். அவ்வளவு கிஃப்ட்ஸையும் பார்க்கவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயம் இப்படி அநியாயமா தான் காதலை விட்டுட்டு போறமேனு அழுகையாவும் இருக்கு. அவளோட ஃப்ரெண்ட்ஸுகளுமே நீ ஏண்டி போய் அந்த தாத்தாக்காக உன் காதலை விட்டுட்டு வர, அதான் சென் உன் பக்கத்துல இருக்காருல, தாத்தாவோட வீண் பிடிவாதத்துக்கு எதுக்கு நீ எதுக்கு உன் காதலை சாக்ரிஃபைஸ் பண்ற, இப்பதான் 2 வருஷம் அந்த தாத்தாக்காகன்னு ஊரை விட்டு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்த, நீ திரும்பி வந்து அந்த தாத்தாக்கு உடனே பொறுக்கல, இப்ப திரும்ப ஒன்னு அனுப்பிச்சிக்கிறதுக்கு அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாருன்னு அவங்களுக்கு தாத்தா மேலையும் கோவம் வருது, அவர் பேச்சு படி கேட்கிற தான் ஃப்ரெண்டையும் புடிச்சு திட்டுறாங்க. அவ அந்த ஸ்னோ கிளாஸ் எல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு இருக்கவும் தான் இது ஏதோ தப்பா இருக்கேன்னு ஹீரோன் அப்பா ஜன்ஹியூ கிட்டையும் நேகா கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு கேட்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோன் அப்படி கதறி அழுகவும் அவ மனசை யாரோ உடைச்சிருக்காங்கன்னு அப்பா அவளை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம இருந்தாரு, ஆனா அவளுக்கு இப்படி ஒரு காதல் இருந்திருக்கா, அவ இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள நடிச்சிட்டு இருந்திருக்கா, அதெல்லாம் இப்பதான் அப்பாக்கே உண்மை முழுசா தெரிய வருது, தான் பொண்ணும் அவ காதலனும் பிரிஞ்சதுக்கு தானும் ஒரு வகையில காரணமா
அவசரமா வந்திருக்கோம், காசுக்காக அநியாயமா வேற ஒரு இடத்துல போய் உண்மையை சொல்லிட்ட மாட்டு இருக்குன்னு இப்பதான் அவரு ரியலைஸ் பண்றாரு. இந்த சாய்ஸையும் ஹீரோயினை தேடி வந்து நீ பேசுனதுல எது உண்மை எது போய் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க, நான் பேசுனதுல பலது போய் பலது உண்மை, அதெல்லாம் ஆரம்பிச்சோம்னா எங்க முடிக்கிறதுனே தெரியாது. ஆனா என் மனசுல உள்ள காதல் முழுக்க முழுக்க உண்மை. என் சென் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு அவர் அவரோட குடும்பத்து கூட இருக்கணும். நான் அவரை அவங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சாலும் அவரால் என் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கு பதிலா அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அதுவே எனக்கு போதும், அதைத்தான் நான் விரும்புறேன், நீங்க எதுவும் குழப்பிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்து போகவும் சாய்ஸை அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப மேனேஜர் வந்து அவகிட்ட என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க, நான் இத்தனை நாளா போயும் ஜூரி கிட்ட தோத்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா நான் உண்மையிலேயே தோத்தது காதல் கிட்டதான், எனக்கு தான் ஒருத்தரை சரியா முழுசா நேசிக்க தெரியல, சோ என் காதல்ல தான் தப்பு இருந்திருக்கு, அந்த காதல் கிட்டதான் நான் தோத்துட்டேங்கிறா. தாத்தாக்கும் ஹீரோயின் பேசினதுதான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால அவரே ஹீரோயினை தனியா கூப்பிட்டு ஏமா இப்படி நடந்துகிட்ட, எதுக்கு ஒண்ணு நீயே அசிங்கப்படுத்திக்கிட்ட, நீ என் பேரை கூட சேரக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன், அதுக்காக நீ உன்னை இவ்வளவு தாழ்த்திக்குவேன்னு நான் நினைக்கலங்க. இல்ல தாத்தா, நான் உங்க பேரன் கூட நெருங்க கூடாதுங்கிறக்காக இந்த உலகத்துல எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் என் சென் என்னை தேடி வருவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் என்னை தேடியே வரக்கூடாதுங்கிறக்காக தான் என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிட்டேங்க, போதுமா எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், என்னோட வீண் பிடிவாதத்துக்கு உங்களோட உண்மையான காதலை இனியும் நான் பழி கொடுக்க விரும்பல, நான் நினைச்சேன் உங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சாவே எல்லாம் சரியாயிடும்னு, ஆனா பிரிக்க வேண்டியது உங்களை இல்ல, என் மனசுல உள்ள தேவையில்லாத எண்ணங்களை தான். நான் இப்ப தெளிவாயிட்டேன், என் பேத்தி ஹானா, என் பேரன் சென்னு, என் பேரனுக்கு பிடிச்ச பொண்ணு நீ, அவனுக்கு பிடிச்ச ஒண்ணு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் பேத்தி தானே. அவ்வளவு அதிர்ச்சியா என்ன தாத்தா சொல்றீங்க, ஆமா நீ எங்கேயும் ஓடி ஒளிய வேண்டாம், எப்பவும் இந்த தாத்தா கூடயே இருக்கலாம், போய் என் பேரனை கூட்டிட்டு வா, அவன் ஜப்பான் போறதுக்காக ஏர்போர்ட்ல இருக்கான், பிளைட்டுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கவும் ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்தா அவனை காணும். தான் நடந்துகிட்டது தான் பேசினதுக்கெல்லாம் இந்நேரம் அவர் மனசு உடஞ்சிருக்கும், மனசு உடஞ்சிருந்துச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் அவரை உயரமான இடத்துக்கு தானே போக சொல்லியிருக்கேன், அப்ப அவர் 63 பில்டிங்க்கு தான் போயிருக்கோம்னு இவ அவனை தேடி அந்த பில்டிங்க்கு வந்துட்டு இருக்கா. ஆல்ரெடி ஹீரோவும் அந்த பில்டிங்ல தான் இருக்கான். அங்க பைனாக்குலர் வழியா சின்ன பசங்க எல்லாம் வியூ பாத்துட்டு இருப்பாங்களா, காயின் போட்டாதான் அந்த பைனாக்குலர் ஆக்டிவேட் ஆக மாட்டு இருக்கு. அப்ப அந்த பசங்க கையில இருந்து ஒரு ரூபாய் காயின் கீழே உருண்டு வரவும் ஹீரோ அந்த காயினை எடுத்து பாட்டு இதை வச்சுதான் அவ என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடிட்டான்னு அந்த பசங்க கிட்டே அந்த காயினை கொடுத்துட்டு இனி இங்க இருந்து கிளம்பலான்னு லிப்ட் கிட்ட வந்து வெயிட் பண்றான். லிப்டுக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொன்ன ஞாபகம் வருது, லிப்டுக்குள்ள இருக்கும்போது மூச்சை அடிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆசைப்படுறது கிடைக்கும் இருப்பாள்ல, அதுவும் அவளோட ஒரு பொய் தான் சொல்லிட்டு இவன் லிப்டுக்குள்ள ஏறினதும் மூச்சை அடைக்கலாம்னு நினைப்பான். ஆனா அதுக்குள்ள லிப்ட் கதை ஓபன் ஆகுது. ஹீரோயின் தான் ஆப்போசிட்ல வந்து நிக்கிறான். நான் உன்னை தேடியே வரக்கூடாது தானே பொய்யா பேசிட்டு போனேன், இப்ப எதுக்கு என்ன தேடி வந்தாங்க, ஏன்னா இனிமேலே என்னால பொய் சொல்ல முடியாது, அப்படி பொய் சொன்னா என்னோட சென் உண்மையிலேயே என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு அப்படிதானே அப்படிங்கவும் அவன் டக்குன்னு அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் உடனே சாரின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சென்னு அவனை கிஸ் பண்றா. ஃபைனலி அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்ப டிராமாவோட எபிலாக்கா ஹீரோட மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் காட்டுறாங்க. ஹீரோயினும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாட்டு இருக்கு, அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. இத்தனை நாளா ஹீரோட கசின் ஒருத்தியை காணும் தேடிட்டு இருந்தாங்களா, அந்த கசினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவளும் அவளோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனாவோட ஹஸ்பண்ட் ஒரு லாயரு. நம்பவே முடியல, ஆனாவோட ஹஸ்பண்ட் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஒருவேளை வக்கீல்னாவே ஹேண்ட்ஸமா இருப்பாங்களாட்டு இருக்கு. ஆண்டனியும் ஆமாமா தம்பி வக்கீலுக்கு எல்லாம் படிச்சிருக்காருன்னா பெரிய படிப்பாளியா தான் இருக்கணுங்க, ஆனாவா அப்படியோன்னு அவர் பெருசாலாம் படிக்கல, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுல அவர் பண்ண ஒரு ரவுடித்தனத்தினாலதான் எனக்கும் அவருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சாங்க. ஆனாவோட புருஷனா டென்ஷன் ஆகி ஏன் இதெல்லாம் இப்ப அவங்க கேட்டாங்களா, கேட்கலனாலும் சொல்லி ஆகணும்ல, அப்ப நான் உன்னை பத்தி சொல்லட்டுமா, ஏங்க இந்த மூஞ்சி இப்பதான் ஏதோ பித்தளை பாத்திரத்துக்கு மொளாம் பூசின மாதிரி இருக்கு, நான் ஸ்கூல் படிக்கும் போது தெரியாதனமா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சரியான கிராமத்து பூசணிக்கா, நான் மட்டும் அப்ப கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தேன்னா இவளை விட நல்ல அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணி இருந்திருப்பேங்க. என்ன சொன்ன, என்னை விட அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணி இருந்திருப்பியா அப்படின்னு இத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட கண்டுக்காம ஹனாவோட புருஷனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த கொரியனோட ட்ரெடிஷன் என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் மறந்துகிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க அந்யோன்யமா வாழ்றாங்கன்னு அர்த்தம். சோ இவங்க சண்டை போடுறத பார்த்து எல்லாரும் சந்தோஷம் தான் படுறாங்க. ஆக்சுவலா இந்த ஹனாவோட ஹஸ்பண்ட் 2 பேருமே ஒரு பிரபலமான ஆக்டர் ஆக்ட்ரஸ். இந்த டிராமாவோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எழுதினவங்க 2 பொண்ணுங்க, அவங்க 2 பேருமே கூட பிறந்த அக்கா தங்கச்சி. இந்த டிராமா நேம் வந்து மை கேர்ள், இது 2006ல வந்துச்சு. அந்த பீரியட்ல ரொம்ப ஹிட்டான டிராமா. அதுக்கு முன்னாடி சாசி கேர்ள் சன்ஹியாங்னு ஒரு டிராமா வந்துச்சு, அதுவும் இந்த ஹாங் சிஸ்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ண டிராமா தான், அதுவும் பயங்கர ஹிட். அடுத்தடுத்து 2 சூப்பர் ஹிட் டிராமா கொடுத்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டிராமாவோட பாப்புலாரிட்டி இந்த டிராமாக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த டிராமாவோட ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க வச்சிருக்காங்க. ஹீரோயின் அவங்க பேசலாம் கேட்டுட்டு இருந்துட்டு ஹீரோவை தனியா கூட்டு போய் என்னங்க உங்களோட உண்மையான கசின் இவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு டூப்பா நடிக்க வந்ததுக்கு நான் கொஞ்சமும் பொருத்தம் இல்லாதவளான்னு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்க, இதுக்கு முன்னாடியும் நான் உன்னை விட அழகான பொண்ணுங்களை எல்லாம் பார்த்திருக்கேன், இதுக்கப்புறமும் நான் உன்னை விட அழகான பொண்ணுங்களை எல்லாம் பார்க்கலாம், பட் எப்பொழுதுமே நீதான் ஏன் ஆளு, யூ ஆர் மை கேர்ள் அப்படின்னு சொல்றதோட இந்த டிராமா முடியுது. எனக்கு இந்த டிராமால என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோயின் லீஜு அவங்க 3 பேரையுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சாய்சி வந்தப்ப
அப்ப மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. அது போக மத்த எல்லார் காம்போல வந்த சீன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லீஜோட அம்மாவும் கூட நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கும் அத்தைக்கும் உள்ள சீன்ஸ் எல்லாம் கூட நான் விரும்பி ரசிச்சு பார்த்தேன். அதனாலதான் அந்த சீன் எல்லாம் கூட ஒமிட் பண்ணாம உங்களுக்கும் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவான நல்ல வைப் உள்ள டிராமா. எத்தனை முறை நாள் பார்க்கலாம். இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த டிராமால உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல டிராமாவோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.